ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் எங்கள் படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. இந்த படம் வந்து இட் ஹஸ் பீன் குவைட் அ ஜேர்னி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் வெரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உள்ள ரொம்ப அமேசிங்கான ஜேர்னியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறது வந்து டைரக்டருக்கு ஜான் கிளாடி. அவரோட முழுக்க அவருடைய சின்ன வயசில் பார்த்து வளர்ந்த ஒரு கதையை தான் வந்து படமாக பண்ணியிருக்காரு. ஸோ அதோட ஆத்தென்டிசிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது படத்தில். அவர் தான் என்னை உள்ளே கொண்டு வந்தார் அண்ட் ரொம்ப அருமையாக ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாத மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட டெடிக்கேஷன் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்னோடய ஸ்டூடியோ வந்து வேளச்சேரியில் இருக்கும், இவர் சாலிகிராமத்தில் இருப்பார். எனக்கு கால் பண்ணிவிட்டு எப்போ ப்ரோ மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பார். எனக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியே சொல்லிவிடுங்க அப்படின்வார். ஓகே பிஸியாக இருப்பார் போல் அப்படின்னு நினச்சேன். பட் என்னென்னா சாலிகிராமத்தில் வந்து சைக்கிள்லேயே வருவார் வேளச்சேரிக்கு கம்போசிங்காக. அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தார். நான் அந்த டெடிக்கேஷன் பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டேன் இந்த படத்தை நம்ம கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் மீ ஆன் போர்ட் ப்ரோ. அடுத்து வந்து சையத் ஹீரோ. அவர் வந்து ஹீரோவாக மட்டுமே இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறையா ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. நம்ம ப்ரொடியூசர் சாரோட ரெப்ரசன்டேட்டிவாகவே இருந்திருக்காரு. படத்தை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுல ரொம்ப முக்கியமான பர்சனாக இருந்திருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவரோட ரியல் வேர்ல்டு ஆட்டிடியூடும் சரி என்னை ரொம்பவே ஈர்த்துருச்சு அவர்கிட்ட. ஸோ தேங்க்யூ சையத் ஃபார் மேக்கிங் திஸ் மூவி அன் அமேசிங் திங். அண்ட் அடுத்து ப்ரொடியூசர் துரைராஜ் சார் இந்த படத்தை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த டீமை சப்போர்ட் பண்ணி ஒரு நியூ கமர்ஸ் எல்லாரையுமே பெருசாக கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்டு சக்தி அண்ணா இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் கண்டென்ட் ஓரியன்ட் ஃபில்ம்ஸ் எதுவாக இருந்தாலுமே நல்ல படங்களாக இருந்தால் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு சக்தி அண்ணா. இந்த படத்தையுமே வந்து பார்த்துட்டு உடனே இம்ப்ரெஸ் ஆகி சப்போர்ட் பண்ணி இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி காரணம் சக்தி அண்ணா தான். இந்த ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். இப்போது டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா வசந்த் டிஓபி. இந்த படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒரு சீனும் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ லைவாக ஷூட் பண்ணியிருக்காங்க. யூனிட் கிடையாது, பெரிய லைட்ஸ் கிடையாது, அவைலபிள் லைட்ஸில் வந்து சூப்பராகவே எடுத்திருக்காரு. ஸோ கேமராமேன் ஹஸ் டன் அன் எக்ஸப்ஷனல் ஒர்க். நான் மியூசிக் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவர் ஒரு பெரிய பார்ட் அதில் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டர் சதீஷ் அவர் வந்து எவ்வளோ ஃபுட்டேஜ்னு எனக்கு தான் தெரியும், ஏன்னா நான் ரஷ்ஷஸ்லாம் பார்த்துருக்கேன். அவ்வளோத்தையும் வந்து ஸ்கிம் பண்ணி ஒரு வேர்ஷன் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அதில் மல்டிபிள் வேர்ஷன்ஸ் பண்ணி எல்லாரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் பண்ணுறது வந்து ரொம்பவே டைம் எடுத்து ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல்லான எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் திஸ் ஃபில்ம் பீயிங் லைக் திஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கவித்ரன் இங்கே இருக்கார். ஓகே, ஹீஸ் ஆர் இபி பட் ஆல்சோ லிரிக் ரைட்டர். என் கூட வந்து மியூசிக்கில் வந்து ஒரு சாங் வந்து லிரிக்ஸ் அந்திவானம்னு ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே அதை வந்து பண்ணியிருக்காரு. எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் த மூவிலையும் இவர் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. இந்த பாட்டு அவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் ஆஸ் லிரிக் ரைட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு லிரிக் ரைட்டர் என்னோட நீண்ட நாள் நண்பர் மோகன் ராஜா. ரொம்ப பிஸியாக இருந்தாலும் எங்களுக்காக டைம் ஒதுக்கி இந்த பாட்டில் நிறையா நீ பார்க்கும் பார்வைன்ற பாட்டு யாரும் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி நல்லா ஹிட்டாக போயிட்டுருக்கு. அந்த சாங்கை வந்து எங்களுக்காக எழுதி கொடுத்தாரு. அதோடு சேர்த்து அந்த பாட்டை பாடின கப்பிலுக்கும் என்னோட தேங்க்ஸ் டு மேக் தட் சாங் சவுண்ட் ஸோ அமேசிங். இது இல்லாமல் தினேஷ் ப்ராஜெக்ட்குள்ளே வந்து ஒரு புது ரெவல்யூஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி நிறைய இடங்களுக்கு எடுத்துகிட்டு போய் பிஸ்னஸில் ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தவர். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் தினேஷும் கூட. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஓகே, கார்த்திக் நேதா அண்ணா வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாடலுமே வந்து சூப்பராக வந்திருக்கு. ஐகிரி நந்தினியோட ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் படத்தில் பார்ப்பீங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரொம்ப இன்டென்ஸாக அந்த சீனுக்கு என்ன தேவையோ அழகாக எழுதி கொடுத்துருக்காரு.
ஐ ஆல்சோ லைக் டு தேங்க் டிப்ஸ் தமிழ் எங்கள் ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அண்ட் நல்லாவே ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. தேர் வெரி பிக் லேபிள் ஆல் ஓவர் இந்தியா. எங்கள் சாங்ஸையும் எடுத்து ட்ரெய்லரையுமே வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் டிப்ஸ். இந்த படத்தில் வந்து ஒரு வில்லுப்பாட்டு ஃபார்மேட்டில் வந்து பண்ணலாமா அப்படின்னு டைரக்டர் வந்து என்கிட்ட அந்த ஐடியாவை சொன்னார். எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் இந்த படத்தை ரொம்ப நான் விரும்பி பண்ணேன்னா அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். ஒரு மியூசிக்கல் ஃபார்மேட்டில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி கதையிலே செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. நாகர்கோயிலில் எல்லா அந்த வில்லுப்பாட்டு ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே ஹண்ட் பண்ணி அவங்கள வந்து நாங்கள் ரிஹர்சல் கொடுத்து சென்னை கூட்டிகிட்டு வந்து அவங்கள எங்கள் ஸ்டுடியோவில் வந்து ட்ரெயின் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டுடியோவில் போட்டாலே அவங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் புதுசாக இருக்கும். அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள பாட வச்சு அதை கதையில் ஒரு எலமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மியூசிக் டைரக்டர்ஸால் கண்டிப்பாக டைரக்டரோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு புது எஃபர்ட் வந்து ஃபஸ்ட்டு டைமாக தமிழ் சினிமாவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதை நான் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ படத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயமாக இருக்கும். அது இல்லாமல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை டீம். என்னோட சவுண்ட் இன்ஜினியர் பாலா, என்னோட அசிஸ்டன்ட் ராபர்ட், கிரி அண்ட் எவ்ரி மியூசிஷியன் அண்ட் எவ்ரி சவுண்ட் இன்ஜினியர், எல்லா சிங்கர்ஸ் ஹூவர் ஒர்க் வித் மீ. இது வந்து இந்த மியூசிக் அண்ட் இந்த அவுட்புட் வந்து என்னோட எஃபர்ட் மட்டும் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மை என்டையர் டீம். அண்ட் இந்த ஃபுல் படமுமே வந்து ஒரு டீம் எஃபர்ட் தான். எவ்ரி சிங்கிள் மெம்பர், நான் மென்ஷன் பண்ணவங்களும் சரி பண்ணாத நிறையா பேரும் சரி, அவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு டீம் ஒர்க்கு இந்த படம். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன், ஹார்ட் அண்ட் சோல் உள்ளே போட்டிருக்கோம் இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு முழுக்க ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டேரிங்கான அட்டெம்ப்டாக இருக்கும். கண்டிப்பாக போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். வர 23rd அன்றைக்கி ரொம்பவே புதுசாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அது பாட்டுக்கு நம்ம போகல தான் போவோம். அதனால் வந்து அதை நம்ம மறைச்சும் பிரோஜனம் கிடையாது, பிரச்சனை தான் வரும். அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து சையத் பிரதர் நமக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும்னா நமக்கு எல்லாருக்கூடையும் பிரச்சனை வரும் எப்போவுமே. அது நம்ம டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவோம், பிரச்சனை டென்ஷன் எல்லாருக்கூடையும் எப்பவும் பிரச்சனை தான். அவர் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி வந்து டெய்லி சமாதானப்படுத்தி எல்லாரையும் ஒரு மாதிரி சரி விடுங்க அதுதான் தெரியுமா அப்படின்ட்டு அதை நம்மளை இது பண்ணது அவர் மட்டும்தான். இந்த படம் அதான் அப்படி ஸ்மூத்தாக போக அவர் தான் காரணம். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க கூடயும் பிரச்சனை உண்டு. அப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தி அவங்க கூட சரண்யா கூட யாரோடையும் சண்டை இல்லாமல் கிடையாது, எல்லாரும் சண்டை உண்டு. வந்து நம்ம அவங்க 2 பேரோட மட்டும் சண்டை கிடையாது. வந்து அவங்க நம்மகிட்ட ரமேஷ் அண்ணன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காப்புல பண்ணையாருண்டு. படம் பார்க்கும்போது நமக்கு இப்படி தான் பேச வர வேற என்ன பண்ணுக்கு. அவர் வந்து அந்த பண்ணையார் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. வினு வில்லன் நடிச்சிருக்காப்புல. ஆக்சுவலாக என்னென்னா நான் முதல்ல பண்ண ஒரு பெரிய தப்பு என்னென்னா எல்லாம் அப்படி லைவாக எடுக்கணுன்ட்டு ஃபுல்லாக புறா வளர்க்குற மக்களை தான் நடிக்கணுன்ட்டு எல்லாம் அப்படியே மக்களை நடிக்க வச்சு எல்லாருமே அப்படியே அந்த இதிலே தான் நடிக்க வச்சேன். ஒரு 4-5 பேர் தான் நம்ம சினிமா மக்கள், மீது எல்லாமே வந்து நம்ம ஊரில் புறா பிறந்த மக்கள் தான். நிறைய கஷ்டம் அனுபவித்தேன் அதனாலே. ஸோ பட் வந்து படம் பார்க்கும்போது வந்து அந்த ஒரு புது வாழ்வியல், புது உலகம் இருக்கும். அண்ணா அதை தாண்டி இந்த படம் இவ்வளோ வைடாக வந்தது ரமேஷ் அண்ணன் தான் காரணம். ஆனால் அவர் ஏன்னா நாகர்கோவில் அண்ணன் இருந்தால் நாகர்கோவில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அவ்வளவு நாகர்கோவிலில் அண்ணன் நமக்கு எங்கே வேணாலும் ஷூட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவ்வளோ பெரிய சுதந்திரம் தந்து படம் இவ்வளோ வைடாக பெருசாக இருக்குன்னா அது அண்ணன் தான் காரணம். ரொம்ப சந்தோஷம் அண்ணன், சந்தோஷம். அதுக்கப்புறம் வினு அண்ணன், அவர் வில்லன். அப்புறம் அவர் தினேஷ் ஈபி. டெய்லி பிரச்சனை தான் எனக்கு அவரு கூட. டெய்லி பிரச்சனை, நம்மளும் நிம்மதியாக இருக்க விட மாட்டார். டெய்லி அடிச்சுடுவார். டெய்லி சண்டை, முந்தின நாள் கூட சண்டை, பெரிய சண்டை தான் அவர் கூட. எப்போவுமே சண்டை தான். உண்மை தானே, வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு, என்ன தோணுதோ பேச வேண்டியதுதான். அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணன் மாஸ்டரு, டான்ஸ் மாஸ்டரு 3 பாட்டு பண்ணார். பாவம் 2 பாட்டு போயிடுச்சு, ட்ரிம்மில் போயிடுச்சு. என்ன பண்ணுக்கு இப்போ வந்து ஒரு மான்டைஸ் மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் என்கிட்ட தனியாக ஃபோன் பண்ணி ஆமாம் அந்த சரண்யா அவங்க வந்து படம் பார்த்துட்டு நான் அவ்வளோ நடிச்சேன்னு அப்படின்னா, ஏமா நான் என்னம்மா பண்ணுக்கு, நான் ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு ஷார்ட்டாக நான் போராடிட்டு இருக்கேன்.
என்ன ட்ரிம்மிங்கே என்னால் முடிக்க முடியல. இதெல்லாம் என்கிட்ட கேட்காதம்மா, அது வரலாம் தான் படம் வந்து. ஏன்னா நமக்கு வந்து நான் நிறைய எடுத்துட்டேன், ஒரு 3 மணி நேரம் அப்படி எடுத்து வச்சுட்டேன். 3 மணி நேரம் இப்போ போட முடியாதுல்ல, அதனால் வந்து குறவுல எல்லாம் போயிடுச்சு. ஆமாம், சரி. ஆனந்த் அண்ணன் அப்பா கேரக்டர் நடிச்சிருக்காப்புல. சரி, எல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் பசங்க, மற்றபடி நடித்த எல்லா பசங்களுமே, அப்புறம் இந்த கேமரா டீம், ஃபோக்கஸ் புல்லர்ஸ், எல்லாம் மொத்த யூனிட்ஸ், இப்போ இங்கே படத்தை ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம பிஆர்ஓ டீம், ஆன்லைன் மீடியா டீம், ஒரு பெரிய பப்ளிசிட்டி தந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து நடித்த பசங்க எல்லாருக்கும் யார் டிப்ஸு அவங்க தான் வந்து. ஆமாம், யாரும் வந்து பாட்டை வந்து எல்லா கம்பெனியும் போச்சு, யாரும் வந்து பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் யாரும் கேட்கல. கேட்டு வந்து பாட்டு இது வந்து வாங்கலை. எல்லாரும் கேட்டால் நானும் ஏதாவது ஒரு நல்ல ஏதாவது ஒரு பிராண்டட் கம்பெனியில் போயிடலான்னு பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் கஷ்டப்பட்டு வந்து நாங்கள் போராடி டிப்ஸு தான் எங்களுக்கு பண்ணுதாங்க, கை கொடுத்தது அவங்க தான். நமக்கு பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் வந்து டிப்ஸில் தான் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் அருண்ராஜ் நல்ல மியூசிக் பண்ணாப்புல. வில்லு பாட்டெல்லாம் வந்து நம்ம ஊரில் வாழ்வியல், அதை இப்போ சொன்னப்போ வந்து அதை நீட்டாக நமக்கு பண்ணி தந்திருக்காப்புல அருண்ராஜ். நல்லா பிஜிஎம்ஸ் பண்ணாப்புல. ஸோ அப்புறம் நடித்த பசங்க ஏதோ யாருக்கும் எல்லாரும் ஒரு நட்பு ரீதியாக தான் இந்த படமே. ஸோ அப்புறம் சுரேஷ், யார் ஃபைட் மாஸ்டர் விக்கி மாஸ்டர், 3 ஃபைட்டு படத்தில் இருக்குது. நல்லா இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வந்து படம் சிறப்பாக வந்துருங்க. என்னென்னா வந்து நம்ம பேசுகிறது தான் இப்படி இருக்கும், படம் நல்லா எடுத்துருவோம். படம் சூப்பராக வந்திருக்கு, படம் கண்டிப்பாக ஓடும். நான் வந்து இல்லை உண்மையை சொல்லுவேன், வந்து ஒரு ஷுவர் ஷாட் ஹிட்டு, டவுட்டே கிடையாது. அப்புறம் நம்மலாம் திருப்பி அடுத்த மீட் பண்ணுவோம், நம்ம இப்படி தான் பேசுவோம். அப்புறம் நம்ம டீம் மக்களும் எல்லாரும் வந்து தொடர்ந்து பெருசாக வருவாங்க. எல்லாருமே வந்து அவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள மக்கள். எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா சினிமா ஈஸியாக ஜெயிக்க முடியாதுல்ல. எனக்கு இது 16 வருஷம், அவர் 20 வருஷம், அவன் 15 வருஷம், அவர் 20 வருஷம், அப்படி எல்லாமே. அதனால் எல்லாமே அப்படி தான். அவர் நண்பர் தரணி ராசேந்திரன் படம் பார்த்து நமக்கு வந்து பெரிய பாசிட்டிவ் இது கொடுத்தாப்புல. ஏன்னா டைரக்டர்ஸ் படம் பார்த்தாங்கன்னா ஒருத்தன் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து படம் நல்லா இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. இந்த டைரக்டர் ஷோ ப்ரீவியூ ஷோஸ் இப்படி சொல்லுவோம், எல்லாரும் மயானத்தில் இருந்த மாதிரி இருக்கும். சிரிக்கானா நம்ம ஒழுங்காக எடுத்துருக்கோமா எடுக்கலையா ஒன்றும் தெரியாது. வேற என்ன வந்து சரி, நமக்கு இந்த பப்ளிக் ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஆனால் அவர் பார்த்துட்டு அது படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப பாராட்டினாப்புல. வந்திருக்காப்புல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகைங்க பாருங்கள், படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும். வந்து ஒரு செகண்ட் உங்களை போர் அடிக்க விடாது. புது லைஃபு, புது இது சப்போர்ட்லாம் பண்ணிங்கன்னா நம்ம சினிமாவில் இருந்து நல்ல நல்ல படங்கள் பண்ணுவோம்னு நம்புவோம், பார்ப்போம். சந்தோஷம். நன்றி. யார் மீடியா எல்லாருக்குமே முதல்ல சொல்லிட்டேன், மீடியா எல்லாருக்கும் நன்றி. பாருங்கள், படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதுவீங்க, நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுங்க. வேறு என்ன சொல்ல பண்ணுங்கள். நன்றி. நன்றி. அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் திரு வசந்த்குமார். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். ஜான் நல்லா பேசினான். அவன் பேப்பரில் எழுதுறதோட கண்டிப்பாக பேச மாட்டான். அவன் ஓப்பனாக பேச ஆரம்பித்தான்னா எவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். படம் நல்லா வந்திருக்குது. தேட்டரில் 23ஆம் தேதி வருது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நன்றி. நன்றி. அடுத்ததாக மனோபன் பாடலாசி. எல்லா ஊடக நண்பர்களுக்கும், இயக்குநர்களுக்கும், தயாரிப்பாளர், ஹீரோ, வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள், பிஆர்ஓன்னு எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். முதல்ல நான் ஈபியாக பேசுகிறதா பாடலாசிரியராக பேசுகிறேங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த சட்டையை கலத்தி போடலாம், ஈபி சட்டையை கலத்தி போடலன்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதில் அதை விட்டு பாடலாசிரியாகவே இருந்துடுறேன். அதை பேர் கூட புனை பேர் வச்சேன், கவித்திறன் அப்படின்ட்டு பாட்டு எழுதணும் அப்படின்ற போதால் இதுதான். முன்னாடி ஓடு ராஜா ஓடுங்கிற படத்தில் பாட்டு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நேரே இங்கே வந்து வாழ்க்கை இப்படி இழுத்துச்சு. அவர் ஜான் பிரதர் சொன்ன மாதிரி படம் தொடங்குறாங்க. அது சையத் பிரதர் நண்பர் முதல்ல அறிமுகம் ஆகிறாரு. அடுத்த 1 மாதத்தில் ஜான் பிரதர் அறிமுகமாகிறாரு. இப்படி நட்பு. அப்போ அவங்க படம் கமிட் ஆகிடுச்சு. கமிட் ஆகி அப்படி ஆன உடனே ஒவ்வொருத்தரையாக செட் பண்ணுறாங்க. யார் என்ன, இவர் கேமராமேன், இவர் மியூசிக் டைரக்டர், இப்படி இவர் சிஜி எல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ன பிடிச்சி வச்சு நீங்கள் தான் ஈபி அப்படிங்கிறாங்க. ஈபி அப்படி என்னது ஒரு விலைக்கு சொல்கிறாங்க. சரிட்டு களத்தில் போட்டு ஆடுறாங்க. சரி நம்மளும் போவோம். என்ன புறாயை பற்றி படமா, புறாய்க்கு ஒரு போகிறா இப்படின்ட்டு யோசிச்சுட்டு போகிறேன். போயிட்டு ஓடி வந்துடலாம். அப்படி ஊர் தானே. எனக்கு ஊர் நாகர்கோவில்.
அதனால் ஊரை பார்த்த மாதிரியும் இருக்கும் அப்படின்ட்டு போகிறேன். போனால் வந்து பைரி வந்து இழுத்துச்சு என்ன உள்ள. இதுதான் நடந்த கதை. உள்ளே இழுத்து தான் என்னாலே விலக முடியல அதில் இருந்து. அது பைரி வந்து அதாவது அந்த ஒரு படைப்பு, அது தன்னை வெளிப்படுத்துவதற்காக அதற்கான நபர்களை, சக்திகளை எல்லாமே அதுவே அதிலிருந்து எடுத்துக்கொள்ளும், உருவாக்கி அதுவே வெளிப்படுத்திக்கும். அப்படி அதற்கான கருவிகளை எடுத்துக்கொள்வது போல் என்னையும் ஒரு கருவியை அது எடுத்து ஈப்பியாக அது என்ன உதறலாலும் அது விடாது, அதை அப்படியே பிடிச்சிக்கிச்சு. அது எப்படி ஒன்றாக எல்லா சக்திகளையும் கொண்டு வந்ததோ, சக்தி சாரை கொண்டு வந்துச்சோ, இப்படி ப்ரொடியூசரை கொண்டு வந்துச்சோ, எல்லாரையும் அது பியூரம் மேற்கொண்டு எல்லாரையும் கொண்டு வந்தது போல் என்ன தொடக்கத்தில் அது கொண்டு வந்துச்சு. அப்புறம் பாடலை பொறுத்தவரையில் புறாவுக்கு ஒரு புறாங்கிற மாதிரி அது ரொம்ப எனக்கு பெற்று மேலெல்லாம் பெரிய பிரியெல்லாம் கிடையாது. தொடக்கத்தில் கிராமத்தில் வளர்ந்ததுனால ஆடு மாடு அப்படி வளர்த்து அந்த உறவு இருந்துச்சு. நாய் வளர்ப்பெல்லாம் எனக்கு சுத்தமாக வராது. அவர் டைரக்டர் இதெல்லாம் வளர்ப்பார். இங்கே சிட்டியில் வந்ததான் சுத்தமாக வந்து அந்த விட்டு போச்சு. வாழ்க்கைக்கு வந்து கிடைக்கல, உயிரினங்களோடு வாழ்கிறது வாய்ப்பே கிடைக்கல. நமக்கு வீடு கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, வாடகை வீடு. அப்புறம் குழந்தை வந்ததுக்கப்புறம் குழந்தைகளுக்காக ஏதாவது உயிரினங்கள், கோழி ஏதாவது வளர்க்கடான்னு பார்த்தா அது வாய்ப்பே கிடையாது, பெரிய சிரமம் அது இங்கே. அப்போ அதை ஒட்டி ஒரு உயிரினத்தை பெற்ற வச்சு ஒரு படங்கும்போது அதுக்குள்ளே போக தான் எனக்கு இது விலங்குகளோ பறவைகளோடு உள்ள உறவு தாண்டி மனித உறவே அப்போ தான் எனக்கு புதுசாக புலப்பட ஆரம்பிச்சிச்சு. புலப்படும்போது அதுவரை உறவுங்கிறது வாழ்ந்து தான் வந்தோம். அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணி ஒரு கிராமத்து விவசாயத்துலேருந்து இங்கே சென்னையில் எம்ஏ பச்சைப்பன் கல்லூரி, எம்பில், பிஹெச்டி, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், இவ்வளோ வர்றோம். ஆனாலும் வாழ்க்கை உறவுகளெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், படித்த அறிவாக தான் இருக்குது. வாழ்க்கையை உணர்வாக கடக்க முடியல. அதை பைரி வந்து நோண்டி விட்டுச்சு அந்த இடத்த. உணர்வு வந்து ஒரு ஊற்றுக்கண், ஒரு கல் அடைத்து வைத்திருந்த மாதிரி இருந்ததை பைரி ஓப்பன் பண்ணி விட்டுச்சு. அப்போ என்னடா புறா இன்னதுன்ட்டு போகும்போது தான் அந்திவான அழகு, அதிகாலை பனி அழகு, ஆனால் அன்பின் வண்ணம் அளவோ அழகு அங்கே தான் கண்டுபிடிச்சி. அப்புறம் திரும்ப எனக்கு வாழ்க்கை என்ன நண்பர் அப்பாட்டெல்லாம் பயங்கரமான சண்டை. அப்போ என்னை கொல்கிற அளவுக்கு வந்துட்டார். அந்த ஃபைட்டு ஃபேமிலியில் அந்த மாதிரி உறவில் ஒரு கவிஞன் மனோபாவம் இல்லை. அது அந்த மாதிரி டக்கப்பாரிலே தான் இருந்தேன். நான் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பேன், அப்பா அம்மா எல்லாம் வேறு மாதிரி இருப்பாங்க. அது பொருந்தாது, அவ்வளோ ஃபைட் இருக்கும். பிறகு இதுக்கும் உள்ள வந்த பிறகு தான் உறவுகளை ரீஅனலைஸ் பண்ணுறேன், திருப்பி பார்க்குறேன். வந்த பிறகு தான் எல்லா உறவுகளும் புதுசாகவே தெரியுது. அது அப்படி தான் வில்லு பாட்டு முழுக்க எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு இடத்துல வந்து அமல் பாத்திரம், அந்த பாத்திரத்தை டைரக்டர் தான் நடிச்சிருக்காரு. அது வெட்டிப்பட்டு அப்படியே கிடக்கும், ரத்த களத்தில் கிடக்கும். அப்போ வந்து மூலமட்டு முன்னோர்கள் தான் பண்ணுறாங்க. அந்த கேரக்டரு அந்த இடத்த சொல்லும்போது எழுதிட்டேன். அது ஷூட்டு நடக்கும்போது நான் எங்கேயோ ஏதோ ஒரு ஆர்ட் ஏதோ இல்லை, ரத்தம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, அது 4 லிட்டர் தேன் வாங்கிட்டாங்க, இப்படி ஏதோ ஒன்று ஓடிட்டு 3ன்னு பார்த்தா இங்கே ஷூட்டு ஃபுல் எஃபர்ட்டில் பாட்டை போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி பைக்கில் வந்துட்டுருக்கேன். அந்த ஹீரோ ஓட்டிகிட்டு வருவார் ஒரு பைக், அந்த பைக் ஃபுல்லாக நான் தான் வச்சுருப்பேன். அந்த ஹீரோ கட்ட பைக்கு, அந்த பைக்கை அப்படியே நிறுத்திட்டு தூர நின்று பார்க்குறேன். அந்த பாட்டு எழுதுனது நான் தான். அந்த களத்தில், அந்த ஷூட்டிங் களத்தை நினைவோ எனக்கு புல்லரிச்சிச்சு. அதாவது உயிர் கொடுத்த அந்த தகப்பனுக்கே உரித்திடவே வார்த்தை உண்டோ, அப்புறம் நேசம் கொண்ட தோழனுக்கே, உயிர் தோழனுக்கே தேற்றிடவே பதிலும் உண்டோன்னு, உரைத்திடவே பதிலும் உண்டோன்னு இவருக்கு வரும். அவருக்கு அப்பாவுக்கு தேற்றிடவே வார்த்தை உண்டோன்னு. அது வேறு மாதிரி நான் வார்த்தையில் கொண்டு வந்த மாதிரி அவர் காட்சியிலெல்லாம் சாமி ஆடிட்டாங்க எடுத்து. அந்த மாதிரி அது வரும் படத்தில் பாருங்கள். எனக்கு வேறு என்ன சொல்கிறேன்னு எல்லாருக்கும் நன்றி. அந்த பாடலை பற்றி நிறைய பேசணும். அதாவது சினிமா பாடல், அதாவது சினிமா கவிதை, இது மக்களுக்கு நிறைய அவங்க மன வளத்தை ஊட்டக்கூடிய முக்கியமான இடம். இதில் வெறும் சத்தங்களை போட்டு நம்ம உணர்வுகளை எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க. அவ்வளோ பிரச்சனைங்க குடும்பங்களில். அதுக்கு முக்கியமான காரணம் சினிமா பாடல் ஒன்று. அந்த பொறுப்பை நானே ஏற்றுக்கிறேன். அப்போ பாடல்கள் அன்பையும் உணர்வையும் தன்னம்பிக்கையும் உறவையும் போதிக்காதது வரை, வெறும் சத்தங்களால் நம் காதும் மனம் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கும் வரை நாம் இந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உறவு பிரச்சனையிலிருந்து விடுபடவே முடியாது.
அப்போ என்ன இனிமையான அன்பான உறவை போதிக்கக்கூடிய வேணும் பாடல்கள் வாங்கி. நான் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி 20 நாட்கள் தனிமையாக இருக்கிறேன். குடும்பம் இல்லை, குடும்பம் இருக்கிறாங்க, குடும்பம் இல்லைன்னா குடும்பத்துக்கு கூட சண்டை இல்லை, பொருளாதார சிக்கல்னால அவங்க வேற ஊரில் இருக்கிறாங்க. அப்போது என்னை காப்பாற்றியது தற்போது வந்த சுலேகா மன்சில்னு ஒரு படம். அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்தோம், அந்த பாடல்களை திரும்ப திரும்ப கேட்டோம், என்னை தனிமையிலேருந்து என்னை காப்பாற்றிக்கிட்டேன். அவ்வளவு சக்தி ஒரு சினிமா கவிதைக்கு இருக்குது. அந்த சக்தி இருந்துச்சு, நம்ம ஆளுங்க செஞ்சாங்க. முத்துக்குமார், வைரமுத்து, கண்ணதாசன், பாவனா சிவன், நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. பாடல் இருக்குது, உறவுகளை சொல்லக்கூடிய, நம் உண்மையை, நம் மனதை வளப்படுத்தக்கூடிய பொக்கிஷம் இருக்குது. சங்க இலக்கியத்திலேருந்து இது இருக்குது. பெரிய பாரம்பரியம் மிக்கவர்கள் நாம். பாடல் பாரம்பரியம் தொலைக்க முடியாத வெறும் சத்தங்களால் திடீரென்று அதை குழி தோண்டி புதைக்க முடியாது. 2000 வருஷ பாரம்பரியம், எழுதப்பட்ட பாரம்பரிய வரலாறு வரும். சார் மன்னிக்க முடியல. திரும்பவும் நாம் அதை கொண்டு வருவோம். திரும்பவும் சினிமா, திரை, இசையில் தமிழ் இலக்கியத்தை, இலக்கிய அர்த்தத்தை ஊட்டுவோம். அது நடக்கும். நல்ல இசையமைப்பாளர்லாம் இருக்காங்க, வந்துட்டாங்க, பயன்படுத்துவாங்க. நம்மளும் முடிஞ்சாலும் போராடி கண்டிப்பாக வரும். யாரோ ஒருத்தவங்க செய்வாங்க. அது காலம் செய்தே தீர்க்கும். நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. அடுத்ததாக எடிட்டர் சதீஷ்குமார். இங்கே வந்திருக்கிற ஊடக நண்பர்கள், என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு பைரி டீம் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு தேங்க்ஸ். ஜான் இந்த படத்தை உள்ளே கொண்டு வரத்துக்கு, நான் உள்ளே வந்ததுக்கு அவன் தான் காரணம். நாளைக்குன்னர்லேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்குன்னரில் அவங்கள்ட்ட கரெக்டான என்ன சொல்கிறது பட்ஜெட் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த டைமில் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணினது, அந்த நன்றி கடனாக தான் எனக்கு இந்த பைரியில் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டிகே சார், துரை சார். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டோம், ஃப்ரான்சிஸ் கிருபானா. அவர் இங்கே இப்போ இல்லை. கவிஞர் ஃப்ரான்சிஸ் கிருபானா அவர் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் ப்ரொடியூசரோட அண்ணன் பாலு சார், இவங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வரத்துக்கு முடியாமல் அவங்க இறைவன் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அவங்கள இந்த நேரத்தில் மிஸ் பண்ணுறோம். டிகே சார் எப்படின்னா, அவர் ஒரு வேளை இல்லை அப்படின்னா இந்த படம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்குமா அப்படின்றது தெரில. ஏன்னா அவ்வளோ நெருக்கடிகள், இதுக்கிடையில் கொரோனா வந்துச்சு, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தாலுமே அவர் அந்த டீமை நம்பி காசை கொடுத்துருவார். அதாவது உள்ளே நடக்குதா இல்லையா, என்ன பண்ணுறீங்க, அது மாதிரி எதுவுமே கேட்க மாட்டார். எங்களை ஃபஸ்ட்டு நம்பினார், அவ்வளோதான், பண்ணுங்கள். டைரக்டரை எடுத்துக்கணுன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் அவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, நாட்கள் நிறையா ஆகிடுச்சு, அது அவரே சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ஷாட் பர்ஃபெக்ஷனாக வர வரைக்கும் அந்த டேக்கு விடுறதே கிடையாது. எனக்கு ஒரு சில சீன்லாம் 1 hour ஃபுட்டேஜ்லாம் இருக்குது. அதில் நான் ஃபில்டர் பண்ணி ஒரு 4 நிமிஷம் தான் எடுத்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி டேக் அவ்வளோ போய் அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட அந்த பர்ஃபார்மன்ஸ் வர வரைக்கும் அவ்வளோ மெனக்கிட்டதுனால தான் இதில் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் புதுசாக யாருமே நடித்த மாதிரி, புது ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்கன்ற மாதிரி இல்லாமல் எல்லாத்தோட ரியாக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குன்னா, அதுக்கு மெயின் எல்லா ரேஞ்சிலையும் வசந்த் அவர்கள் எல்லா ரேஞ்சிலையும் கேமரா எடுத்து கொடுத்தது. யூனிட் இல்லாதனால நிறைய நேரங்களில் மரத்தில் எடுப்பார், ஏனியை பிடிச்சி அதில் உட்காந்து டாப் ஆங்கிள் எடுக்கிறது. ஸோ நான் ஷூட்டிங் ஃபுல்லாகவே நானும் ஸ்பாட் எடிட்டிங்கில் இருந்தேன். ஸோ அந்த ஷூட்டிங்கில் எவ்வளோ என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, என்ன சில நிறைய நேரங்களில் ஒரு சில நேரம் ஃபுட்டுக்கு காசு இருக்காது. ரமேஷன்கிட்ட போய்ட்டு பைசா வாங்கிட்டு வருவாங்க, வாங்கிட்டு அந்த நேரத்துக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டத்துலேயும் இப்போது இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு எல்லாமே முடிச்சாச்சு. டூரேஷன் நிறையா இருக்குது, எல்லாமே முடித்து கொண்டு வந்தாச்சு. பட் ஏன்னா புது டீம் எல்லாருமே படம் ஓகே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, புது களமாக இருக்குது. பட் ஆனால் புது டீம். ஸோ அப்போ அந்த புது டீமை வெளியே கொண்டு வரதுக்கு சீரியஸாக இங்கே யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா மெட்டீரியல் ஆர்டிஸ்ட் இருந்தால் லேபிள் கிடைக்கும். அந்த விதத்தில் தான் எல்லாருமே படம் பார்ப்பாங்க. ஃபஸ்ட் டைம் கண்டென்ட் நல்லா இருக்குது, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணினது விஷுவலில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்த ஒரே நாளில் இந்த படத்தை நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சார், அவர் ஒரு வேளை
அந்த படத்தை எத்தனையோ ஆர்டிஸ்ட் படங்களை மட்டும் எத்தனையோ பெரிய படங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கவர் இந்த சின்ன டீமை எங்களை மாதிரி எல்லாம் புது யங்ஸ்டர்ஸை வந்துட்டு சப்போர்ட் பண்ணணுன்னு அவசியம் கூட கிடையாது. ஆனால் அவர் இல்லைன்னா சீரியஸாக எனக்கு தெரிஞ்சு சார் வந்துட்டு எங்கள் படத்தை மட்டும்தான் அதிக தரம் பார்த்துருப்பார்னு நினைக்கிறேன். எந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தர எந்த படத்தையும் இவ்வளோ நாள் பார்த்துருக்க மாட்டார். அதே சமயம் எடிட்டில் வந்துட்டு இந்தந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா இது இன்னும் சூப்பராக படம் சூப்பராக இருக்குது, ஆனால் இந்தந்த விஷயத்தெல்லாம் பண்ணுனா உன் படம் இன்னும் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்ற அளவுக்கு இந்த நேத்தி வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் இது சூப்பர் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இதை கரெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராகின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலையும் வந்துட்டு சார் வந்து இவ்வளோ வந்துட்டு இன்புட் கொடுத்து அவர் ஒர்க் பண்ண மாதிரி இல்லை. அதுக்கு ஒரே காரணம் அவர் எங்களோட உழைப்பை நம்பி இவனுங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் மட்டும்தான். ஏன்னா இது கடந்து போயிடலாம், அவங்க ரிலீஸ் பண்ணி தரத்துக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து கடந்து போயிடலாம். ஆனால் அது கடக்கலை. அவர் இப்போ வரைக்கும் அவர் வந்துட்டு என்ன நேற்றுக்கு ஜான் சொன்னான் என்னென்னா வந்துட்டு நிறைய நேரங்களில் அவன் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போடுவான், அது வழக்கமாக நடக்கிறது தான். ஏன்னா அது வந்துட்டு என்னென்னா அவனுக்கு கிரியேட்டருக்கு எப்போவுமே வந்துட்டு இப்போ பேசின மாதிரி தான் நிறையா பேசிடுவான், நிறையா எடுத்துருவான். அது மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க வேண்டிய இது இருக்கும் நமக்கு, ஃபுட்டேஜும் அந்த மாதிரி தான். ஸோ அவனுக்கு வந்துட்டு பேசணுன்னு பேச மாட்டான், பட் ஆனால் அவனுக்கு அந்த நேரத்தில் அவனோட கிரியேட்டராக அவனோட விஷயங்கள் ஏதாவது ஸ்பாயில் ஆகுமோ அப்படின்றதில் தான் அவன் பேசிடுவான். ஸோ அது வந்து நிறைய நேரங்களில் எல்லாத்துக்குமே ராங்காக போயிடும். ஸோ அது வந்துட்டு அது அவனோட இயல்பு. அது நான் வந்துட்டு அவனோட நண்பனாக அவங்க கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணதுனால அவனோட இயல்பு எனக்கு என்னென்னு தெரியும். எதுக்கு கோவப்படுறான், இவனை எப்படி சாஃப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கல்யாணம் ஆனதுலேருந்து அதிகமாக வந்து ஒய்ஃப் கூட இருந்ததை விட இவன் கூட அதிகமாக இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் பைரியே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் ஒய்ஃப் வந்துட்டு வில்லேஜ், அவங்க வந்துட்டு சினிமா பற்றி எதுவுமே தெரியாது. சினிமாவில் வந்துட்டு என்னென்னா நிறைய நாள் வேலை பார்த்தா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் எப்போ பார்த்தாலும் பைரியிலே உட்காந்துருப்பேன். கல்யாணம் எனக்கு தெரிஞ்சு பொண்ணு பார்க்க ஆரம்பித்து நாகர்கோயிலேருந்து ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படம் இன்னும் முடியல, நிறைய ஒர்க் பண்ணிட்டா அப்போ நிறைய காசு வருமா அந்த மாதிரி கணக்கெலாம் அவங்க வந்துட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்துட்டு அவனோட இயல்பு. ஸோ நேற்றுக்கு வந்து சக்தி சார் வந்துட்டு அவர் கூட சப்போர்ட் வந்துட்டு சதீஷ் சார் வந்து சொன்ன ஒரு விஷயத்துக்கு அவர் என்ன பண்ணாலும் வந்துட்டு நம்ம பண்ணும் போல இருக்குது. ஒரு அப்பா மாதிரி, எனக்கு அப்பா இல்லை அப்பா மாதிரி அப்படி தாங்குறாரு. எனக்கு வந்துட்டு இது உண்மையாலுமே வேறு யாராவது இது பண்ணுவாங்களான்னு தெரில, பட் அவருக்காக அது என்ன வேணாலும் பண்ணணுன்ற மாதிரி இப்போ தோணுன்னு சொல்லிட்டு நேற்று நைட் இன்க்ளூடிங் நாங்கள் சில ட்ரிம்முங்கெலாம் பண்ணோம். அது வந்துட்டு அவர் சாரோட சப்போர்ட்டு தான். அந்த சப்போர்ட்டை தாண்டி வந்துட்டு அவர் இந்த படத்தை எப்படியே ஜெயிக்க வைக்கணும், அதுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிட்டா இன்னும் சூப்பராக வந்துடும்ன்றது அவரோட. அதை சொல்ல நாங்கள் இவ்வளோ நாள் வேலை பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு சாரே சொன்னார் ஒன் டைம், இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு 100 தடவை 100 தடவைக்கு மேலேயே பார்த்துட்டேன். அதில் ஜட்ஜ்மெண்ட் தெரியாமல் போகும். ஆனால் சாரை வந்துட்டு இப்போ சாருமே கிட்டத்தட்ட அதிகமாக பார்த்துட்டாரு. நாங்கள் சில கலைச்சி போட்டு வேலை பார்த்ததுலேயுமே ஒரு டைம் பார்க்கும்போது ஷார்ப்பாக வந்து இதுதான் இங்கே வந்துருச்சு, அதையும் அங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாலோ பண்ணி எனக்கு தெரிஞ்சு சாருக்கு வந்து அவ்வளோ எடிட்டிங் நாலேஜ், அவ்வளோ ஷார்ப் பண்ணி அழகாக அதை மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, நிறைய டைம் பார்த்துட்டோம். இருந்துமே அது வந்துட்டு சார் வந்து சொல்லி இது பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா சீரியஸாக வந்துட்டு இது எவ்வளோ நன்றி சொன்னாலும் இந்த பைரி டீம் வந்துட்டு எவ்வளோ தேங்க்ஸ் பண்ணாலும் வந்துட்டு அது ஈடு ஆகவே ஆகாது. ஸோ டிகே சார் இல்லைன்னா வந்து படம் கிடையாது. நாங்கள் இந்த டீமாக வந்து நாங்கள் உருவாகிருக்கவே மாட்டோம். சக்தி சார் இல்லைன்னா நாங்கள் இந்த ஸ்டேஜுக்கே வந்திருக்கவே மாட்டோம். இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. ஸோ இதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சையத் பிரதர் எப்படின்னா வந்துட்டு சரி சார் வந்துருச்சு, சக்தி சார் வந்து அப்படியே உங்களுக்கு வந்துட்டு சையத் ப்ரோ என்னென்னா வந்துட்டு அதான் ஷூட்டிங் வந்து ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே இவர் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணினது. எவ்வளோ ஆர்கியூமெண்ட் நடந்தாலும், எவ்வளோ ஃபண்டு பிரச்சனை இருந்தாலும், இல்லை ஃபுட்டு பிரச்சனை என்னென்னா அதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி இந்த ஷூட்டு முடிகிறதுக்கு எல்லாம் பேலன்ஸ் பண்ணி இப்போ வரைக்கும் ஒர்க் எல்லாத்துட்டும் நகர்றதுக்கும் அதுக்கு எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு மனிதர் சையத். ஸோ அவரோட ஃப்ரெண்ட் தினேஷ், அப்புறம் ஈபியாக ஒர்க் பண்ண கவிதரன். எப்படின்னா அவர் என்னென்னா ஏன் அவர் வந்துட்டு ஈபினா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு ஆர்டிஸ்ட்டு கிடைக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா எனக்கு பத்தாது, ஒரு 70 பேர் வேணுமாங்க, பத்தலை. மறுபடியும் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போவார். அங்கே அந்த கோயில் சரௌண்ட்லிங்லாம் சும்மா நாகர்கோவில் நிறைய பேர் வந்துட்டு சும்மா வெட்டியாக உட்காந்துருப்பாங்க. ஐயா நீங்கள் என்ன சும்மா இருக்கீங்களா, சாப்பாடு அங்கே இருக்குது வரீங்களான்னு சொல்லிட்டு ஷூட்டிங் கூட்டு வந்துடுவார். ஆட்டோவில் பிடிச்ச ஒரு 20 பேர் ஃபீல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நேரத்துக்கு இவரும்
இந்த சீனுக்கு எனக்கு ஒரு 50 பேர் வேணும்னா அந்த 50 பேர் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, அந்த லோக்கல்லையோ எதுலையோ வரல இது பண்ணி கொடுத்துருவாங்க. விக்கி மாஸ்டரோட ஃபைட் ஒர்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட அவங்க பயங்கர எஃபோர்ட் எடுத்து பண்ணாங்க. அங்கே ரிஹர்சல் பண்ணி பண்ணாங்க. ஸோ இந்த படத்துக்கு எங்கே லொக்கேஷன் வச்சிங்கனால எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு ரமேஷ் ஆறுமுகம். அவருக்கு வந்துட்டு அவங்க பேக்ரவுண்ட், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய நல்ல மனிதர். வினு அண்ணன் நீங்கள் வில்லனாக நடிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியாது, அந்தளவுக்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்கிறது தெரியல. ஸோ இந்த ஒர்க் வந்து நாங்கள் ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, எல்லா படமும் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அதே சேம் டைம் நாங்களும் அதே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் வந்துட்டு எங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு சப்போர்ட் பண்ண. சக்தி சார் இந்தளவுக்கு கொண்டு வந்தார், இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ எங்கள் டீமை வந்துட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் உண்மையாக எழுதுனீங்கனாலே போதும். ஸோ அதுக்கான ரெக்கக்னேஷன் எங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் என்ன உங்களுக்கு தோணுதோ அதை நல்லா எழுதி எங்களுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணணுன்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக விஎஃப்எக்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் மெயினாக நான் உள்ளே வர காரணம் ஜான் பிரதர். அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை உள்ளே இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் சையத் பிரதர், அவரும் ரொம்ப நாளாக நட்பாக இருக்கோம், அவரும் உள்ளே கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் மெயினாக ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ரமேஷ் அண்ணா, வினு அண்ணா, அவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எடிட்டர், இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸுக்கு முன்னாடியே அவர் விஷுவல்ஸ் இப்படி தான் வரணும் ரஃபாக ஒரு கட்டு கொடுத்தாரு. ஸோ அதை வச்சு நாங்கள் ஃபைன் டியூன் பண்ணி ஒர்க் பண்ணோம். படம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக கார்த்திக் வில்லியம்ஸ். பிரசன்னா வில்லியம்ன்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன், அதான் அண்ணன் எப்படி சொல்கிறாரு. ஓகே, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல் நன்றி ஜான் அண்ணா. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். ஒரு 100 நாள் போய் ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் போகிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இந்த படத்தில். அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சக்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்கே போனாலும் சார் வந்து படத்தை பற்றி பெரிய ஆளுங்கிட்டலாம் வந்து எங்கள் படத்தை பற்றி நிறையா பேசியிருக்காரு. ஒரு சில இடத்துல எனக்கு அதை கேள்விப்பட்டேன். ஒரு சின்ன படத்துக்கு ஒரு புது ஆக்டர்ஸ் நடிக்கிற படத்துக்கு இந்த லவ் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவருக்கு சினிமா மேலே இருக்கிற லவ் வந்து இதில் தெரியுது. ரொம்ப நன்றி சார். அப்புறம் வசந்தனா, அவர் டிஓபி மட்டும் இல்லை, அவர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு ஆன் செட்டில். எல்லாமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி டீம். தேங்க்யூ. நன்றி வில்லியம்ஸ். இது சின்ன படம் பெரிய படம்ன்றதுலாம் சினிமாவில் கிடையாது. இப்போ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து யாத்திசை படம் வந்து அவர் ப்ரொமோட் பண்ணதுனால பெரிய ஆச்சு. நட்சத்திர ஹோட்டலில் பூஜை போடுறதுனாலையும் ஸ்டூடியோவில் ப்ரெஸ் மீட் வைக்கிறதுனாலையும் பெரிய படம் கிடையாது. படம் கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் போகும் படம். அடுத்ததாக நடன இயக்குனர் சாய் சிரீஷ் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஸ்ரீகிருஷ். நன்றி. என் பேர் வந்து ஸ்ரீகிருஷ். அதான் பைரி. இது ஒரு இனிமேல் உங்களை மரியாதையுடன் ஸ்ரீ கிருஷ் அவர்களை அழைக்கிறேன். சார் தேங்க்யூ சார். இல்லை சார், நேம் ரிஜிஸ்டர் ஆகணும்ல சார். இந்த படம் பைரி வந்து ஜானனை வந்து இதில் நாளை இயக்குனர் பண்ணும் போதே இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இது படம் பண்ணும்போது இந்த மாதிரி சாங் பண்ணணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. போனப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது இருந்த ஜானனை வேறு, படம் பண்ணும்போது இருந்த ஜானனை வேறு. அது எப்படின்னா டோட்டலாக வேறு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ படத்தில் ட்ரெய்லர் பார்த்தீங்க, எல்லாம் பார்த்தீங்க, எல்லாமே நல்லாயிருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு, ஆக்டிங் நல்லாயிருக்கு, சாங்ஸ் நல்லாயிருக்கு, எல்லாமே எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு காரணம் ஜானண்ணன். அதுக்கப்புறம் மற்றவங்களோட உழைப்பு. ஏன்னா எல்லாருமே எல்லா இடத்துலையும் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க தான். பட் கரெக்டான கேப்டன் இருந்தால் எல்லா ஒர்க்கும் சூப்பராக வரும். இந்த படத்துக்கு கேப்டன்னா ஜான் கேடி. ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு அளவுகள் வச்சுருப்பார். அதை பண்ணாத, அவ்வளோ தூரம் வேணாம், கம் பண்ணுவார். சரி ஓகே, வேறு எதாவது சொல்கிறோமா? இல்லை அவ்வளோக்கு இல்லை வேணாங்க, வேறு எதாவது சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்டு என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸ்கிட்டையும் ஆப்ஷன்ஸ் கேட்டு பெஸ்ட்டை வாங்கக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம், ஜான் பிரதர். அப்புறம் சையத் பிரதர், அவ்வளோதான். ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க, அதிலே தெரிஞ்சிருக்கும். அவர் நல்லா பெருசாக வர போகிறாரு. இந்த படம் பைரி February 23 ரிலீஸ் ஆகுது. நாங்கள்லாம் ஒரு நியூ டெக்னீஷியன்ஸாக நல்லபடியாக இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம்.
எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் எல்லோரும் பாருங்கள். மீடியா நண்பர்கள் எல்லாருமே நல்லபடியாக இதை ப்ரொமோட் பண்ணிங்கன்னா எங்களை எல்லாருக்கும் பெரிய லைஃபாக இருக்கும். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நடிகர் ஆனந்த் அவர்கள். எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் வணக்கம். முதல்ல தம்பி சையதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கட்டத்தமிழில் வந்து கதாநாயகிக்கு தாய் மாமனாக நடிச்சிருப்பேன். அந்த படத்தை பார்த்துட்டு அவருடைய ஷார்ட் ஃபிலிம்லலாம் எனக்கு கேரக்டர் கொடுப்பார். அப்போ அவர் அந்த அதில் நான் நடித்ததுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் எடுக்கிற படத்தில் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்கண்ணே ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி வந்து டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு அண்ணன் வந்து கட்டத்தமிழில் படித்து நடிச்சிருக்காரு அப்படின்னு. ஓகே பார்த்துருக்கேன். ஆனால் இவரெல்லாம் வந்து இப்படி பேசுவார்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. டைரக்டர் ஸ்பாட்டுக்கு வந்தால் ஒரு நெருப்பு உருண்டா ஓடி வர மாதிரி வரும். அப்படி இருப்பார், பயங்கர ஃபயராக இருப்பார். ஆனால் இவ்வளோ பேசுனது நான் ரொம்ப காமெடியாக சந்தோஷமாக பேசுனது ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது கேமராமேன், அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது. இங்கே நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டுருப்போம், எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு ரெடி டேக்குனாக்கா சார் கேமரா பார்த்தா திரும்பி தான் எங்கேயோ 4வது 5வது மாடியில் இருப்பார். அந்த பக்கத்துலேருந்து என்னடா இவர் இங்கேருந்து எப்படி எடுக்க போகிறாரு அப்படின்னு சரி அப்படின்னு பார்த்தா சூப்பராக இருக்கும் அந்த ஷாட்டு. அப்படி எடுத்துருப்பார். அப்படி பார்த்தா திடீர்னு ஒரு லேப்டில் வீட்டுக்குள்ளே இருப்போம். நாங்கள் 2 பேரும், அம்மா கேரக்டரும் நான் பிள்ளை இது மாதிரி கேட்டு போய்ட்டுருக்கோம். ஒரு லேப்பில் உட்காந்துருப்பார் ஏறி. அப்படியே திரும்பி பார்த்தா மேலே அப்படியே முட்டிக்கிட்டு உட்காந்துருப்பார். அந்த மாதிரி உழைப்பு, அது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி உழைச்சி இவர் கதாநாயகன் இவள் ரொம்ப அழகாக பண்ணிக்க, சூப்பராக பண்ணிக்க, அமேசிங். அப்புறம் சார் வந்து தயாரிப்பாளர் வந்து நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தம்பி தான் வந்து தயாரிப்பாளர்னே நான் நினச்சிட்டு இருந்தேன். உண்மையிலேயே வந்து அதான் கலகலப்பாகிட்டாங்க. இந்த மேடை வந்து இப்படி பேசுவாங்களா, இவ்வளோ கலகலப்பாக இருக்குமா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் கூட கொஞ்சம் நம்மளை கூப்பிடவே இல்லை, கொஞ்சம் நேரம் உட்கார வச்சிட்டாங்க. என்னடா இதுன்னு இவ்வளோ பெரிய பேனர் வச்சு அப்பான்னு சொல்லி இங்கே வச்சுட்டு நம்மளை யாருமே கண்டுக்கல தெரியலன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துருக்கேன். திடீர்னு டைரக்டர் அங்கே போய் அப்பா அங்கே உட்காந்துருக்காரு. ஹீரோ பார்த்துட்டு ஆமாம் அப்பான்னு நம்ம நண்பர் ஒரு நிகில் சார் வந்து கூப்பிடுறாரு. ஆனந்த், என் பேர் SR ஆனந்தகுமார் ஃபுல் நேமு. ஸோ அந்த மாதிரி இந்த டீம் நம்ம விஜய் மேடம்னா அங்கே மனைவி மாதிரியே இருப்பாங்க எனக்கு. அந்த ஊருக்காரங்க அநியாயத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ருப்பாங்க எங்கள் 2 பேருக்கு. ஆமாம், உண்மையிலே நாங்கள் வந்து குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அங்கே வந்து நாங்கள் வந்து நடிகர்களாகவோ அப்படியெல்லாம் நாங்கள் வாழலை. அந்த அம்மா பார்த்தா என்ன உன் பொண்டாட்டி என்ன அங்கே பண்ணிகிட்ருக்கு, நீ இங்கே உக்காண்ட்ருக்க அப்படின்னா அப்படியாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவர் கிருபாவோடைய வருவார். ஆத்தான் மச்சான் என்ன மச்சான் அப்படி போகலாம் வாங்க ரோட்டுக்கு அப்படிம்பாரு. இப்படியே போய்ட்டு இருக்கும்போது அங்கேருந்து தப்பாடுறா அத்தானும் மச்சானும் கிளம்பிட்டானுங்க எங்கேயா அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும். சரணியா வந்து மாமா அப்படின்னு சரணியா மேலேருந்து நடிச்சிட்டே இருக்கோம். கீழேருந்து மாமா இப்போ வரைக்கும் மாமன் தான் கூப்பிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் மாமன் கூப்பிட்டுட்டு கதாநாயகி வந்து நான் ஒரே ஒரு முறை தான் பார்த்தேன். ஸ்பாட்டில் வந்து ஒரே ஒரு முறை பார்த்தேன். இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கேன். அது ஒரு மருமகன், என் மகன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் வந்து சாரெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வாங்கியிருந்தோன்னு உண்மையிலே சார் நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆஹா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வாங்கி சத்தியமாக இது எங்கேயோ ஒரு அதுக்கு முன்னாடி நம்பிக்கை இல்லை. இந்த டைரக்டர் பாவம் கஷ்டப்பட்டார், ஹீரோ இப்படி கஷ்டப்பட்டார், என்னடா இந்த பணம் எங்கடா இப்படின்னு அதுக்குள்ளே சண்டை சச்சு அது சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம். சார் பாடலாசிரியர் ஒரு வாட்டி இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி, சார் சூப்பராக இருக்குது உங்கள் ஃபோட்டோ பார்த்து நம்பர் வாங்கி ரொம்ப ஹேண்ட்ஸப் சார், நான் முதல் முறையாக அவங்கள பார்க்குறேன். சத்தீஸு எப்போவுமே அந்த ஷார்ட்டெல்லாம் போட்டு காட்டி அண்ணன் அப்படி நடிக்கிறீங்கன்னு இப்படி நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் விஎஃப்எக்ஸ் அவர் பார்த்தா சைலண்ட்டாக இங்கே உட்காண்ட்ருப்பார், திடீர்னு எங்கேயோ உட்காண்ட்ருப்பார். யாரா இந்த ஆள் வந்து உட்காண்ட்ருக்காரு, எல்லாரையும் சொல்லணுன்ட்டு தான் அவர் எங்கேயோ உட்காண்ட்ருப்பார். சரி இவர் இப்போ தான் தெரியுது விஎஃப்எக்ஸ் அப்பா இவ்வளோ பெரிய ஆளாக இந்த மனுஷன் இது யாருமே வந்து பார்க்குறதுக்கு தெரில இந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு. ஆனால் அமேசிங்காக ஒரு படத்தை எடுத்துகிட்டு இவ்வளோ எல்லாம் வயலண்ட், நான் மட்டும்தான் சைலண்ட் இந்த படத்தில். அம்மா ஒரு பக்கம் சோத்து பானையெல்லாம் தூக்கி கீழே ஏறி நாய் ஊயின்னு கத்துது, பையன் ஒரு பக்கம் கத்தி எடுத்து சுற்றுறான், இந்த பக்கம் இப்படி பயங்கரமாக போயிட்டு கதாநாயகி கொஞ்சம் சைலண்ட் போல இருக்குல்ல இதில். நீ தான் பார்க்குறேன் சரண்யா, ஐயோப்பா
சூப்பர். அது மாதிரி எல்லாருமே அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். இங்கே வந்து நான் நிறைய வாட்டி நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் பார்த்துருக்கேன். இங்கே எல்லா ப்ரெஸ் பீப்புள் அண்ணங்களுக்கெல்லாம் நிறைய தெரியும், என்னை தெரியாத இருக்காது. இப்போ கூட நடுவில் ஒரு அண்ணன் பார்த்துட்டு ஏய் நீ அப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை வந்து கொண்டாடுவீங்க, நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் நீங்கள் தேட்டரில் பார்க்கணுன்னு சொல்லி நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக வினு லாரன்ஸ். இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி கூறி இதை ஆரம்பிக்கிறேன். இறை தூதர்களாக நான் இங்கே வந்திருக்க உங்களை பார்க்குறேன். முதல்ல எங்களை குழந்தைகளாக ஏற்றுக்கோங்க பத்திரிக்கைக்காரங்க. நாங்கள் ஒரு சிறு குழந்தைகளாக தான் அவங்க கண்ணுக்கு தென்படணும்னு ஆசைப்பட்றேன். பத்திரிக்கைக்காரர்களாக நீங்கள் தான் இந்த படத்தை வெளியில் கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல விதமாக. உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அதை நன்றி கூறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜான் கிளாடி அவருக்கு, ரெண்டாவது நான் இதுக்குள்ளே வர காரணமாக இருந்த என்னுடைய நண்பர், என்னுடைய அண்ணன், எனக்கு அப்பா இறந்துட்டாங்க, என்னை அப்பா ஸ்தானத்தில் இருந்து எல்லா செலவையும் எனக்கு பார்த்து என்னை தூக்கி மேலே கொண்டு வந்த ரமேஷ் ஆறுமுகம் அங்கே. அப்புறமா என்னுடைய நண்பன் இவர் சேது மஜீத் அவர்களுக்கு. இவங்க இந்த படத்தை ஒரு புது பசங்க பண்ணியிருக்காங்க, இவங்களை மேலே தூக்கி கொண்டு போகணும் அப்படின்ட்டு தன் குழந்தைகளை போல் எங்களை இப்படி மேலே கொண்டு வந்த சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி சார் அவங்களுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சேகரண்ணா, இவங்க எல்லோரும் நன்றி சொல்லிட்டாங்க. அப்புறம் வசந்தண்ணா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. யாத்திசை டைரக்டர் எங்கள் படத்துக்காக குரல் கொடுத்துருக்காங்க, நன்றி சார். பாடலாசிரியர் கவித்ரன் சார், உங்களுக்கு நன்றி. மேடையில் இருக்க என்னோடய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. திருப்பியும் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிக்கிறேன், எங்களை குழந்தைகளாக பாவிச்சுக்கோங்க, எங்கள் படத்தை வெற்றியடை செய்யுங்க. பத்திரிகைகளாக உங்களை வந்து நாங்கள் தேவனுடைய தூதர்களாக பார்க்குறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக திரு ரமேஷ் ஆறுமுகம். எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் நடுங்குது. இவ்வளோ கேமரா வந்து என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. மோர் தென் 200 கேமரான்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் என்னோடய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன், வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து புறா வளர்க்குற உலகம் ஃபுல்லாக இருக்கிற புறா நண்பர்கள், புறா ரசிகர்கள், அவங்களுக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த தேங்க்யூ. புறா அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து 5 வயசில் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து புறா வளர்த்துட்ருக்கிறேன். எனக்கு வந்து மைண்டு வந்து நிறைய ஒர்க் டென்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா போய் அங்கே ஒரு 1 hour அங்கே உட்காந்தோன்னா போதும், அவ்வளோ ரிலாக்ஸ் ஆயிரும் அந்த விஷயத்தில். அது உண்மையாட்டே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை வந்து படமாக பண்ணியிருக்கிற என்னோட நண்பர் மக்களே ஜான், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து சையத் வந்து ஜான் என்ன கஷ்டப்பட்டாரோ அதுக்கு ஈக்குவலாக அந்த படம் பண்ணும்போது கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். 2 பேரும் மிகப்பெரிய சிகரத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திக்கிறேன். அப்புறம் வந்து துரை சார் வந்து ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஷார்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்கான ஒரு ஸ்ட்ரகிள் அந்த பந்தயம் ஆரம்பிக்கும் போது வந்திருக்கோம். அன்னைக்கு தான் நான் வந்து துரை சாரை ஃபஸ்ட்டாக மீட் பண்ணேன். துரை சாரும் சாரோட அண்ணன் அவங்களும் சேர்ந்து வந்திருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 10 minutes வந்து நான் படத்தை உட்காந்து பார்த்துட்டு ஷூட்டை உட்காந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஷேர் இல்லாமல் எடுத்து கொடுத்தோம். 10 நிமிஷம் உட்காந்தவங்க கிட்டத்தட்ட 3:30-4 மணி வரை, ஏர்லி மார்னிங் ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணது, காலைல 3:30-4 மணி வரை எங்கள் கூட உட்காந்து அன்னைக்கு உள்ள ஷூட்டை பார்த்து ரசித்து அப்படி வந்து ரசிச்சுட்டு போனாங்க. அப்படி ஒரு நல்ல மனிதர். அன்னைக்கு ஒரு நாள் பேசினதுலே அவங்களோட குணம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க இல்லைன்னா இந்த படம் இந்த அளவு முடிஞ்சிருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ துரை சார், தேங்க்யூ சார். அப்புறமா வந்து சக்தி சார், ஆக்சுவலாக என்னென்னா சக்தி சாரோட படங்கள் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அது எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். எங்கள் படத்தையும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் எங்களை கொண்டு உட்கார வச்சதுக்கு தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அவ்வளோதான், வேறு எதுவுமே என்ன பேசணும்னு தெரில. உடம்பெல்லாம் கொஞ்சம் நடுங்குது. நான் ஃபுல்லாக எஸ்டேட் ஃபாரஸ்ட்னு சொல்லி வளர்ந்தவன். யானெல்லாம் ஒரு 4-5 வாட்டி என்னை துரத்திருக்கு. அங்கெல்லாம் என் கை காலெலாம் நடுங்கினது கிடையாது, ப்ராமிஸாக. 4-5 டைம்ஸ் துரத்திருக்கு, லைவாக துரத்திருக்கு. அங்கே கூட ஸ்ட்ராங்காட்டு ஏற்று நின்று தைரியமாக என்னன்னு சொல்லி பார்க்குற ஒரு ஆள். இவ்வளோ ஆட்களை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே எல்லாம் பேசிட்டாங்க. எங்கள் டீம் ஒர்க் பண்ண ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் என்னோட நன்றியும்
பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தங்களும் இண்டிவிஜுவலாக கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட தனித்தனியாக என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ 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 தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக விஜய் சேகர் அவர்கள். ஆமாம் பேசுங்க. வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முழு காரணம் வந்து நமது டைரக்டர் ஜான் கிளாடி அவர்கள் தான். அந்த படத்தில் ஒரு அம்மாவாக என்னை வந்து பயங்கரமாக செதுக்கியிருப்பார். என்னென்னா நான் சொல்லுவேன், சார் நான் வந்து இது மாதிரி பேசிக்கிட மாட்டேன் சார், இந்த மாதிரி எனக்கு வராது சார். மேடம் நீங்கள் வந்து இங்கே விஜய் சேகர் இல்லை, நீங்கள் வந்து சரஸ்வதியாக மாறுங்க, சரஸ்வதியாக மாறினா தான் இந்த கேரக்டரை நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு. நமக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். சண்டைக்கோழி 2, ராட்சசி, எங்கேயும் எப்போதும், எங்கள் அண்ணா, நிறைய படங்கள் பண்ணாலும் அதில் நான் ரொம்ப ரிஜிஸ்டர் ஆகலை யாருக்கும். நான் வெளியே போனால் கூட எனக்கு ரொம்ப தெரியல என்ன யாருக்கும் வெளியே வந்தேன்னா. ஆனால் இப்போ வந்து நம்மளோட ஜான் கிளாடி அவர்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்பினால் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். அப்புறம் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு அவர் என்ன இந்த படத்தில் அம்மாவை போடணும்னு சொன்னது ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்ன ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அப்போ நம்பர் வாங்கினாங்க. வாங்கிட்டு என்கிட்ட சொன்னாங்க, மேடம் நான் நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணுவேன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 4 இயர்ஸ் கழித்து வந்து அவர் படம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு அவர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டார், மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஊரில் இருக்கீங்களா சென்னையில் இருக்கீங்களா? இல்லை நாங்கள் சென்னையில் சாலிகிராமத்தில் இருக்கேன் அப்படின்னு. இப்போ மேடம் நாங்கள் ஆஃபீஸ் போட்டிருக்கோம், வாங்க நம்ம படத்துக்கு அம்மா கேரக்டருக்கு வாங்க. நான் போனேன். அங்கே போய் ஆடிஷன் எடுத்துகிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு, மேடம் நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே பார்க்கும்போது ஒல்லியாக இருந்தீங்க, இப்போ குண்டாயிட்டீங்களே அப்படின்னாரு. நான் 4 வருஷம் கழித்து பார்த்தா குண்டா தானே சார் ஆவேன், நீங்கள் அப்போவே எடுத்துருக்க வேண்டியது தானே படம் அப்படின்னு. இல்லை இப்போ நீங்கள் கொஞ்சம் இளைக்கணும் இந்த படத்துக்காக அப்படின்னாரு. அப்போ என்னோடய குடும்ப சூழ்நிலையினால் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு எவ்வளோ நாளையில் இழைச்சிருவீங்க ஜிம்முக்கெல்லாம் போயின்னு கேட்டாங்க. ஒரு 20 டேஸில் கொஞ்சம் இழைச்சிருவேன் சார், ஒரு 5 கிலோ கம்மி பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு குடும்ப சூழ்நிலையினால் என்னால் போக முடியல, ஜிம்முக்கு போக முடியல, இழைக்கலை. அப்புறம் என்ன மேடம் படம் ஆரம்பிக்கணும், முதல் இதே உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் இல்லை நீங்கள் வேறு யாரையாச்சும் பண்ணுறீங்களா அப்படின்னு, நான் அட்வான்ஸ் வேணால் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னேன். அப்புறம் நான் அப்படி சொன்னதுக்கப்புறம் சரி வேறு யாரையா பார்க்கலான்னு சொல்லி நிறைய ஆடிஷன்லாம் வச்சுருக்காங்க. அவருக்கு யாருமே செட் ஆகலை. மேடம் நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் நம்ம ஊர் நம்ம ஸ்லாங்கு இதுக்கு இந்த லிங்கத்தோட அம்மா சரஸ்வதிக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க. சரி அவர் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறாரு, கண்டிப்பாக நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன இழைக்கிறதுக்காக இங்கே இருந்தால் நீங்கள் இழைச்சிட மாட்டீங்கன்னு சொல்லி நாகர்கோயிலுக்கு இந்த டீம் எல்லோரும் நம்ம சையது தம்பி எல்லோரும் சேர்ந்து அங்கே எங்களை கத்திரன் சார் எல்லோரும் அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே எனக்கு 2 அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்பி காலையிலே ஸ்கூலில் எஸ்எல்பி ஸ்கூலில் வந்து வாக்கிங், அப்புறம் ஜிம்போ கிளாஸு என்னை விடவே இல்லை. ஒரு மாதம் அங்கே போய் ஒரு 10 kg கம்மி பண்ண வச்சுட்டாங்க, இழைக்க வச்சு என்ன அந்த படம் எடுத்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நம்ம வந்து நம்மளோட பைரி டீம்னாலும் நம்ம முதல் காரணம் வந்து டைரக்டர் சார் தான் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம். அப்புறம் நம்மளோட பைரி டீமில் நம்ம ஹீரோ எனக்கு மகனாக நடித்தவர், அப்புறம் கவித்திரன் சார், அவங்க நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். ஏன்னா அங்கே ரொம்ப நாள் ஷூட் எடுத்தாங்க நாகர்கோவிலில். அதனால் நாங்கள் எல்லாருமே கடைசியில் முதல்ல கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கல, அதனால் கொஞ்சம் அப்படி இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் எல்லாருமே ஒரே டீமாக ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் இருந்தோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்குமே நன்றி, ப்ரொடியூசருக்கும் நன்றி, இங்கே வந்திருக்க ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே போய் தேட்டரில் படம் பாருங்கள். 23ஆம் தேதி ரிலீஸ், கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள்.
எங்களுக்கு மீடியா நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்தை இன்னும் நல்லா ப்ரமோட் பண்ணுங்கள். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்ததாக சரண்யா ரவிச்சந்திரன். தேங்க்யூங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் டீம் எல்லாருக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த ப்ராஜெக்டில் நான் எப்படி வந்தேன்னா, சையத் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு, ஒரு 7 இயர்ஸாக ஆக்டிங் கிளாஸில் இருக்கும்போது தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய வாத்தியார் அருள்மொழி சார் இப்போ இல்லை, நான் எப்போவுமே ஒரு ஸ்டேஜ் வரணும்னா அவருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அவர் இல்லைனா எனக்கு சையத் தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்துருக்க முடியாது. அண்ட் ஜான் சார் ரொம்ப நன்றி. சித்ராவாக இந்த படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் வசந்த், அப்புறம் எங்கள் டீம் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ். அண்ட் நான் துரை சார் பார்த்ததே இல்லை. உண்மையாக சொல்லணுன்னா வந்து ரொம்ப நாள் நிறைய பேர் எனக்கு இருக்காங்க, சையத் தான் அந்த படத்தில் ப்ரொடியூசரா அப்படின்னு சொல்லி கூட என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஒரு படம் வந்து ஒரு ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த படத்துக்கு அவ்வளோ எஃபோர்ட் போடுறோன்னா ஒருவேளை ஹீரோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த கேள்வி அவங்க முன்னாடியே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் துரை சார் வந்து அவ்வளோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஜேர்னியாக இந்த படத்தை ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு, இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆனதுக்கு துரை சாருக்கு வந்து நான் எங்கள் டீமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் எது இருந்தாலும் ஜான், அப்புறம் சையத், கவித்ரன் சார்லாம் சொல்லணுன்னா நிஜமாகவே அவர் வந்து எங்கள் எல்லாரையும் கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணும். அவருக்கு கோவமே வராது. சம்டைம்ஸ் நம்ம கூட தான் டென்ஷனில் இருந்துட்டு சார் என்ன கேட்டேன், சரண்யா என்னம்மா அப்படி தான் அவங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் தினேஷ் அவரை சொல்லியாக நான் சையத் கிட்ட சொல்லுவேன், சக்தி சார் கிட்ட போன ஒரு விஷயம். அண்ட் நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாக எஃபர்ட் போட்டிருக்கோம். சார் இன்னைக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் எல்லாருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஹானராக நான் நிஜமாகவே நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகுது, ஒரு பேனரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை விட எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை. ஸோ நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். மீன்ஸ் பைரி அண்ட் அந்த புறா டீமே ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவாக பெருசாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சையத் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஸோ யாருமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது ஜான் சாருமே வந்து எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து அவரோட அந்த படத்தில் எனக்கு பார்க்கும்போது அமலில் பார்க்கும்போது அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து ஒரு புறாவோட லவ்வராக ஒரு விஷயம் இருக்குப்போ எப்படி அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறப்போ எப்படின்னா அவர் எல்லாத்தையும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. ஸோ இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து 23rd தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் படம் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மனசில் இருக்கோ அதை அப்படியே சந்தோஷமாக எழுதுங்க. ஸோ வி நீட் ஆல் யோர் சப்போர்ட் எப்பயுமே. எங்கள் டீம் எல்லாருக்கும் அகெயின் நான் விஷ் பண்ணிக்கலாம். சக்தி சார் ரொம்ப நன்றி, துரை சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக மேக்னா நாயகன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட டீம் பைரி மூவி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ஜான் கிளாடி அவர்களுக்கும் அண்ட் கேமராமேன் சார் அண்ட் கவித்ரன் சார் அண்ட் சையத், இவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மூவிக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, நான் 2 தடவை போயிருந்தேன் இந்த மூவிக்கு ஆடிஷனுக்கு. ஃபஸ்ட் டைம் போயிருந்தப்போ மேபி டைரக்டர் சார் என்ன திங்க் பண்ணாருன்னு தெரியல. மறுபடியும் செகண்ட் டைம் கூப்பிட்டு 2 கேரக்டர், சரண்யா அவங்க கேரக்டரும் என் கேரக்டரும் 2 கேரக்டரும் என்னை நடிக்க வச்சு, ஸோ எதுக்கு ஆப்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்ஸ் இட். இவங்க எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க யாருமே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக மூவியில் வந்து எங்கள் காம்பினேஷன் அதிகமாக இருக்கவே இருக்காது. எனக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் காம்பினேஷன் அதிகமாக இருக்கிறதே. அண்ட் இவங்க எல்லாருமே இவ்வளோ ஜோவியலாக ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லோரும் பழகும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் பார்த்த உடனே அம்மா வந்து அவங்க பொண்ணை வந்து ரொம்ப ரிசீவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க. அப்புறம் அப்பா கேரக்டராக இருக்கட்டும், எல்லாம் கேரக்டராக இல்லை, எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சக்தி சார். அண்ட் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஏடிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே. பிகாஸ் டைரக்டர்ஸாகட்டும் ஆக்டர்ஸ்க்காகட்டும் 2 பேரில் வந்து யாருக்கு சண்டை போட்டாலும் பாவம் சஃபர் ஆகிறது அவங்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பேஷன்ஸாக இருந்தீங்க நீங்கள்.
அண்ட் ஹோல் டீம் என்டையர் டீம் வந்து ஐ வுட் லைக் டு கங்க்ராட்ஸ். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே நிற்கிறோம், ரொம்ப சஃபர் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் சொல்கிறது தான், ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் மூவி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறது தான், எல்லா மூவிக்கும் சொல்கிறது தான். பட் இது மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி இல்லாமல் பார்த்த எல்லாருக்குமே, எங்களோட பழகின எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் நிக்கில் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக இபி தினேஷ் அவர்கள். தேங்க்யூ நிக்கில் சார். எல்லாருக்கும் மதிய வணக்கம். பைரி இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதுன்னு சையத் தான். சையத் வந்து எனக்கு ஒரு 15 இயர்ஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் ஒரு 2005லேருந்து மார்க்கெட்டிங்கில் ஃபேம்ப்ளெட் இஷ்யூ பண்ணுற இடத்துலேருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த படம் வந்து ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு என்ன ஸ்டேஜில் நான் உள்ளே வந்தேன்னா, ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது எப்படி எங்கே கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது வேறு வேறு எல்லா இடத்துக்கும் கொண்டு போனோம். ஸோ எல்லாமே படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஆனால் எல்லாமே புதுசாக இருக்காங்க, இது எந்த அளவுக்கு கமர்ஷியலாக ஒர்க் ஆகும் அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு எங்களை எல்லா இடத்துலையுமே ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. ஸோ அப்புறம் சக்தி அண்ணா கிட்டே போகும்போது தான் சக்தி அண்ணா படம் பார்த்தாங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து நான் பண்ணுறேன் பிரதர், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு பெரிய ஹோப் கொடுத்தாங்க. தேங்க்ஸ்ண்ணா. நெக்ஸ்ட்டு வந்து ஜானுக்கு எனக்கும் ஆரம்பத்துலேருந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே அவர் வந்து இது என்னன்றது, ஒரு ப்ராக்டிகாலிட்டி என்னன்றது அவர் புரிஞ்சுட்டு ஓகே பிரதர் அப்படியே போயிடலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துடுவோம். ஸோ அவர் சொன்ன மாதிரி முந்தா நேற்று கூட எங்கள் 2 பேருக்கும் பயங்கர சண்டை. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வசந்த் டிஓபி. வசந்த் எல்லாருமே இதில் வந்து என்னென்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இன்னொன்று வந்து எல்லாருமே சொன்னாங்க சின்ன படம்னு. இது வந்து கமர்ஷியலாக மட்டும்தான், கமர்ஷியலானா அவங்க வாங்கின சம்பளங்கள் அதெல்லாம் தான் சின்னது. பட் ஆனால் உழைப்பு வந்து ரொம்பவே பெரிய படம். இதுக்கு நீங்கள் கமர்ஷியலாக ஒவ்வொருத்தவங்களுக்கான சம்பளம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு பெரிய படமாகவே இது வந்து எல்லாருமே பெரிய படம் தான் கமர்ஷியல் சொல்லுவாங்க. அதனால் இது சின்ன படம் கிடையாது. இது யாருமே எங்கேயுமே சின்ன படம்னு ரெஜிஸ்டர் பண்ண வேணாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்கிறேன். அண்ட் சதீஷ் கூடயும் நிறைய சண்டை. ஸோ சதீஷ் கூடயும் நிறைய சண்டை. பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே இது நம்மளோட ப்ராடக்ட்டு, இது கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும். ஏன்னா நம்ம பண்ணுற ப்ராடக்ட் நமக்கு பிடிச்சாதான், நமக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் இது வந்து ஆடியன்ஸ்க்கு போய் சேரும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எல்லாருமே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் அருண். இங்கே என்னென்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் யார்கிட்ட வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தோம். ஏன்னா எடிட்டர் பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி எப்போ வேணாலும் போயிட்டு சதீஷ் அது நீ எனக்கு இந்த ரஷ்ஷை ப்ளே பண்ண, இதை இங்கே பண்ணலாமா அப்படின்ற கேட்போம். ஜான் பிரதர் சதீஷ் கூடவே தான் எப்போவுமே இருப்பாப்புல. அதேமாதிரி அருண்கிட்டையும் எனக்கு இந்த இடத்துல வேணாம், இந்த மியூசிக் இங்கே வேணும் அப்படின்னு எல்லோரும் கேட்கும் போதும் சரி பிரதர் இதை இப்படி பண்ணலாம். ரீசெண்டாக ஒரு ப்ரொமோ சாங் கூட ஒன்று ஷூட் பண்ணோம், அதுக்குமே ஃபுல்லாக வந்து அவர் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஸோ தேங்க்ஸ் அருண் ப்ரோ. அண்ட் சிஜி பொறுத்த வரைக்கும் சேகர், அவங்க உண்மையிலே பெரிய டெக்னிக்கல் டீம் வச்சுலாம் பண்ணல. பட் அவர் தனியாகவே டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ கிட்டத்தட்ட 950 ஷார்ட்ஸுன்றது ஒரு சின்ன படத்தில் வரக்கூடிய ஷார்ட்ஸே கிடையாது. ஸோ எல்லாமே இது வந்து பெருசாக இருக்கும் ஆக்சுவலாக. அண்ட் அதுக்கப்புறம் டிஐ வந்து யாருமே டிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் அவுட் தான் கொடுப்பாங்க. ஆனால் ஸ்ரீகிட்ட வந்து நாங்கள் எத்தனை அவுட்டு போட்டாலும் ஸ்ரீ இந்த மாதிரி ஒரு அவுட் வேணும் உடனே கொடுங்க அப்படின்னாலும் இமீடியட்டாக அது வந்து எங்களுக்கு நடக்கும். ஸோ ஸ்ரீக்கு தேங்க்ஸ் ஆக்சுவலி. அண்ட் ராம் மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ண பிரதர், அப்புறம் விக்கி மாஸ்டர், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இது இல்லாமல் இது கம்ப்ளீட்டாக ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ண ஒரு படம்ன்றதுனால எங்கெங்கே என்னென்ன நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம இது எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வேறு வேறு ஸ்டேட்லேருந்து வர படத்தை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்.
ஒரு கல்ட்டான ஒரு படம் வந்ததுன்னா அதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம தமிழ் சினிமாலேருந்து வெளி ஸ்டேட்டை இந்தியா ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக கன்ஃபார்மாக பைரி வந்து இருக்கும். அதுக்கு நான் 100% ஷுவராக நான் வந்து அஷ்யூர் பண்ணுறேன். ஏன்னா அந்தளவுக்கான உழைப்பு இருக்குது. அண்ட் இந்த வேர்ல்டு வந்து இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேர்ல்டாக இருக்கும். ஸோ இதில் நடித்த எல்லாருமே லைக் அந்த அம்மாவை நடித்த அவங்களும் சரி, அப்பாவை நடித்தவங்களும் சரி, அப்புறம் டைரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவருமே ஒரு ஆக்டராக இதில் பண்ணியிருக்காரு. ஸோ அவருமே நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த ஊர் மக்கள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கே போனதுக்கப்புறம் அவங்க கேட்குற கேள்வி எப்பப்பா ரிலீஸ் பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க. ஸோ இது மாதிரி அவங்களுமே இதில் வந்து பயங்கரமாக அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரமேஷ் அண்ணா வந்து அவங்க இப்போ வரைக்குமே இந்த படத்தை வந்து எந்தெந்த எப்படி கொண்டு போகலாம், ஸோ அண்ட் வேறு ஸ்டேட்டில் எப்படி பண்ணலாம். ஏன்னா இந்த புறா பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஃபுல்லாகவே புறா வளர்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இது ஒரு மினிமமாக ஒரு ஊரில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இந்த புறா வளர்ப்பு பந்தயம்ன்றது எல்லா ஏரியாலையும் இருக்குது. ஸோ இதை எப்படி போய் ரீச் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அவங்க அதுக்கான சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட பேசி அது எல்லாமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வினோனா அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் சரண்யா வந்து எங்கே நமக்கு ப்ரொமோஷனுக்கு எங்கே கூப்பிட்டாலும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேங்க்யூ சரண்யா. அண்ட் இவங்க மேகன் அவங்களுக்கும் தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர் சார், இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போ நாங்கள் எது கேட்டாலும் பார்ப்போம் பண்ணுங்க இந்த வார்த்தையை தவிர எதுவுமே வராது. எதுக்கு எடுத்தாலும் நான் சொல்லும் போதெல்லாம் பார்ப்போம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேட் அந்த நாலு வார்த்தை தான் பேசுவாங்க. ஆனால் என்ன கேட்டாலும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வரைக்கும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த பசங்க ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா ஜான் அண்ட் சையத் மட்டும்தான் ஃபஸ்ட்டு போய் மீட் பண்ணாங்க. மீட் பண்ணும்போது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்றப்போ சரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது துரை சார் தான். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் வேறு யாராவது விட்டேண்ணா? ஸோ எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அதை நான் ரொம்ப நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக பாடலாசிரியர் திரு மோகன்ராஜ் அவர்கள். பத்திரிக்கை ஆனால் இன்றைக்கி தாமதமாக ஏற்றினாலும் நான் ஆரம்ப காலகட்டத்தில் என்னை நிறையா ஸ்டேஜில் ஏற்றினது அண்ணன் தான். அதுக்கு பெரிய நன்றி. சாரி, நான் பன்னீரை விட்டுட்டேன். பன்னீர் வந்து இந்த படத்தோட ஏடி எப்போது 24 hours இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல. அது இல்லாமல் மற்ற ஏடிஎஸ்க்கும் வந்து தேங்க்யூ. பைரி இதில் வந்து நான் நீ பார்க்கும் பார்வை அப்படின்னு ஒரு பாடல் பண்ணியிருக்கேன். அது யூடியூப்பில் ரிலீஸ் ஆயிடுச்சு. நல்ல கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாராட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷம். அது கண்டிப்பாக இந்த வெற்றி படத்தோட ஒரு பெரிய வெற்றி பாடலாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. பைரி படத்துக்கான 2 பேரோட விமர்சனத்தை நான் ரொம்ப பெருசாக மதிக்கிறேன். அது என்னன்னு நம்ம பின்னாடி சொல்கிறேன். முதல்ல நீங்கள் லவர் படத்துக்கு கொடுத்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ்க்காக பெரிய நன்றி. நான் அதில் எல்லா பாடலும் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி. அதையும் ரிலீஸ் பண்ணது எங்கள் சார் தான், சக்தி சார் தான். போன வருஷம் குட் நைட் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. அவர் கைராசி எப்பயுமே சூப்பராக இருக்கும். நாங்கள் லவ்வர் ஆடியோ ரிலீஸ் முடிச்சுட்டு கீழே வந்து உட்காரும்போது எனக்கு சார் பக்கத்தில் இடம் கிடச்சிது. நான் உட்காந்து எனக்கு மனசுக்குள்ளே நான் வந்து சையத் முன்னாடியே சொல்லிட்டாரு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வாங்கிட்டாங்கண்ணா அப்படின்னு. நான் அவர்கிட்ட கேட்டேன். நான் அப்போ அந்த பாடத்தில் பாட்டு எழுதியிருக்கேன்னு சொல்லலை. சார் பைரி வாங்கியிருக்கீங்களா அப்படின்னா அவர் கீழே குனிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கியிருக்கேன்ப்பா அப்படின்னாரு. அந்த உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் அதில் நான் ஒரு பாடல் பண்ணியிருக்கேன். அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நிறையா பேச ஆரம்பித்தோம். ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நான் வர்றதுக்கு காரணம் வந்து இசையமைப்பாளர் அருண்ராஜ். இப்படி ஒரு நல்ல படத்தில் என் பேர் இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் யாத்திசை டைரக்டர் என்னை இன்ட்ரோ கொடுத்தாங்க, தரணி சார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த படத்தை பற்றி தான் நிறையா பேசினார். நான் அவர் படத்தை பற்றி பேசுகிறேன், அதை விட்டுட்டு இந்த படத்தை தான் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டிங்களா? நான் பார்த்துட்டேன். நான் கொஞ்சம் என்னோடய பாடல் வரைக்கும் தான் பார்த்தேங்க, அதுக்கப்புறம் நான் பார்க்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் என்ன பாருங்கள், ப்ரெஷ் ஷோவுக்கு அப்புறம் இந்த படத்து மேலே இருக்கிற பார்வை டோட்டலாக மாறினார். நான் அதை பெருசாக நம்புகிறேன். அவர் சொன்னதில் அந்த கண்ணில் அவ்வளோ உண்மை இருந்தது. எனக்கு அது பயங்கர நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா இதை சையதுக்கிட்ட நான் அப்பயே சொல்லியிருக்கேன். நான் அதை அப்புறம் சொல்கிறேன். நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொல்கிறேன். சேது படம் வந்து பாலா சாரோட சேது படத்தை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்னு நான் கதையாக கேட்டிருக்கேன்.
நான் வந்து நிறையா படிச்சிருக்கேன் அவங்கள பற்றி நிறையா, ஏன்னா அவங்களோட ஃபேன். நான் வந்து பாலா சாரோட பெரிய தீவிர ரசிகன். அவங்களோடய நான் வேலை செஞ்சுருக்கேன். தாரத்தப்பட்டையில் வதன வதன பாடல் நான் தான் எழுதியிருக்கேன். பாலா சார் கொடுத்தாரு அந்த வாய்ப்பை. அதுக்கப்புறம் சசிகுமார் சார் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு நிறைய வாய்ப்பு, என்னோடய ஈசன் படத்தோட வந்தனம் வந்தனம் பாடல் மூலிமா என்னோடய வாழ்க்கையை தொடங்கி வச்சது சசிகுமார் சார் தான், பெரிய வெற்றி பாடலாசிரியராக. அப்போ அவங்கள பார்த்து நான் அவங்களோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்களே அப்படிங்கிறத என்னால் இமேஜின் தான் பண்ண முடியுது. ரியலாக என்னால் பார்க்க முடியல. ஆனால் அந்த ரியலை வந்து நான் இந்த நம்மளுடைய ஜான் மூலியமாகவும் சையத் மூலியமாகவும் அதை நான் நேரில் பார்த்தேன். எப்படின்னா சையத்துக்கிட்ட கால் பண்ணும்போதெல்லாம் இந்த படம் எப்போங்க ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவார். அதே மாதிரி இசையமைப்பாளர் அருண் ராஜட்டி ரொம்ப அக்கறையாக கேட்கும்போது இல்லை பிற அது வந்துடும் பாரு. அவ்வளோ போராடி பண்ணியிருக்காங்க, ஆனால் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நான் பெருசாக நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் வந்து நான் ஒரு பாட்டு நீ பார்க்கும் பார்வை எழுதி முடித்தோன்னே இயக்குனரை போய் பார்க்குறேன். இயக்குனர் வந்து பார்க்குறாரு. இசையமைப்பாளர் சொன்னது வந்து 2 கரெக்ஷன் தான் வந்துருங்க பிரதர்னாரு. நான் போனதோடனே நான் 2 கரெக்ஷன் தானே ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்ம இயக்குனர் ஆரம்பித்தார். 2 வரி தாங்க எனக்கு பிடிச்சிருக்குன்னாரு. நான் யாரு கூடயும் இது வரைக்கும் சண்டை போட்டதில்லை. ஆனால் முதல் முறை என்னையே சண்டை போட்டு வச்சிட்டாரு தலைவர். அது எனக்கு அப்புறம் தான் இப்போ ஸ்டேஜில் சொல்லும்போது தலைவன் என் கூட மட்டும் இல்லை எல்லாரு கூடயும் தான் நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து அவர் என்னென்னா ரொம்ப எதிர்பார்த்துருக்காரு. அது என்னமோ வேறு ஏதோ எதிர்பார்த்துருக்காரு. நான் என்ன சொன்னேன், தலைவா ஒன்றும் வேணாம், உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், விஷுவலில் போட்டு பார்க்கலாம், செட் ஆச்சா வச்சுக்கலாம், இல்லைனா டோட்டலாக மாற்றுறேன் நான் கேரண்டி அப்படின்னு. விஷுவலில் போட்டு பார்த்தோம்னா அப்படியே நான் கூட விஷுவல் பார்த்து எழுதலை, அப்படியே பக்காவாக உட்காந்துருந்தது. சைலண்ட் ஆகிட்டு சாரிங்க அப்படின்னாரு. உடனே அதெல்லாம் கேட்டுருவார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக இவர் ஒரு சிறந்த இயக்குனராகவும் வரப்போகிறாரு, அதையும் தாண்டி ஒரு சிறந்த நடிகராகவும் வரப்போகிறாரு. நான் இதை சொல்லலை, இப்போ அப்போ இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னோட சக பாடலாசிரியர் கார்த்திக் நேத்தா கவிதரனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகள். அவங்களும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் சையத் பற்றி. சையத் ப்ரோ வந்து இதை முடிச்சுட்டு பாட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு விடிய காலில் 3 மணி ஆயிடுச்சு. அப்போ என்கிட்ட வந்து அண்ணா எவ்வளோ பேமெண்ட்டுண்ணா அப்படின்னாரு. கொடுங்க ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தார். பிரதர் நான் சொல்கிறேன், இந்த படத்தோட வெற்றி தான் என்னோடய சம்பளம். கண்டிப்பாக இது பெரிய வெற்றியாக அமையும். இந்த வெற்றியை நான் பெரிய சம்பளமாக எடுத்துக்கிறேன். நன்றி அப்படின்னேன். ஊடக நண்பர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா எழுதுவீங்க நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்ததாக எங்களை வாழ்த்து வந்த திரு தரணி ராசேந்திரன், யாத்திசைப்பட இயக்குனர். அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பைரி வந்து எனக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா சக்தி அண்ணா மூலியமாக தான் அறிமுகமாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி பைரின்னு நான் ஒரு படம் பார்த்தேன். 8-10 மாதம் இருக்கும். பைரின்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த படம் வந்துடுச்சு அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வே இருக்கும் அப்படின்ற அளவில் சொன்னார். அது ஒரு வாட்டி வந்து சொல்லி விடலை. எப்போல்லாம் நாங்கள் பார்க்குறோமோ, எப்போல்லாம் நாங்கள் வந்து பேசுகிறோமோ, அப்போல்லாம் வந்து பைரியை பற்றின ஒரு பேச்சு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போது இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, சரி பைரியில் வேலை பார்த்தவங்க எல்லாம் வந்து புது டீமு, சின்ன பசங்க, அப்படி இல்லைன்னா வந்து சக்தி அண்ணாவோட நண்பர்களாக இருக்கலாமா, அப்படிலாம் இருந்தால் ஏதோ ஒரு வாட்டி பேசலாம், 2 வாட்டி பேசலாம். எல்லா வாட்டியுமே என்னை பார்க்கும்போது மற்றவங்கள சினிமா சார்ந்தவங்க, துறை சார்ந்தவங்களை பார்க்கும்போதெல்லாம் பைரி பற்றி பேசுகிறாரு அப்படின்னா அது முழுக்க வந்து அன்பை தாண்டி, அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையை தாண்டி அது கலை சார்ந்த ஒரு பதிவு. அது பைரி தான் அதை வந்து பண்ணியிருக்கு. அந்த பதிவு தான் வந்து அவரை வந்து பேச வச்சுக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்தது வந்து பைரி எப்படியாவது எடுத்துகிட்டு போகணும், வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பேச வச்சதுக்கு காரணம் வந்து அந்த படம் தான். அப்புறமா இதே மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும்போது நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து என்னை படம் பார்க்க கூப்பிட்டாங்க. சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது படம் பார்த்து 10 நாள் ஆகிடுச்சு. இன்னும் வந்து எனக்கு வந்து அந்த படத்தோட அதிர்வு வந்து போகல. அந்த படம் வந்த தாக்கம் வந்து சமீபத்தில் நம்ம படம் பார்த்தேன். இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரெஷ் ஷோ முடிஞ்சோடனே உணர்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு அதிர்வு வந்து ஏற்படுத்துங்க. இப்போ இயக்குனர் பேசும்போது ரொம்ப வெகுலியாக பேசினார். ஆனால் படம் பார்க்கும்போது அது அப்படி இருக்காது. அவரோட கிராஃப்டில் வந்து அவரோட கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அசாத்தியமாக இருக்கும். ஒரு ஃப்ரேம்னால் அந்த ஃப்ரேம்குள்ளே என்ன கம்போஸ் பண்ணணும், அந்த ஃப்ரேமில் இருக்கிற எல்லா நடிகர்களுமே வந்து நடிக்கிறாங்க. அந்த ஃப்ரேமில் என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஃப்ட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமா
அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ஒரு அசாத்தியமாக இருக்கும். இந்த பைரியில் வந்து ஒரு ஃப்ரேமே வந்து பேசும், ஒரு ஃப்ரேமே வந்து நடிக்கும், ஒரு ஃப்ரேம்லேயுமே வந்து கலை இயக்குனர் வந்து யாருன்னு தெரில, அவர் வந்து அவர் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவரோட வேலை, இயக்குனர் வந்து அவர்கிட்ட வாங்கின வேலை, அந்த வாழ்வியலை காட்டினது, இதெல்லாமே வந்து ரொம்ப அசாத்தியமாக இருந்தது. குறிப்பாக வந்து இயக்குனர் சொன்னார்ல, சின்ன வயசுலேருந்து நான் புறா வளர்க்குறத பார்க்குறேன், அதை வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், அதை வந்து ஒரு ஆவணமாக பதிவு பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஒரு காட்சி மொழியில் வந்து பதிவு பண்ணலாம். ஆனால் அது சினிமாவாக மாற்றுறது வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப அறிவு. அது வந்து கலை சார்ந்த அறிவு. அதை வந்து எல்லாராலையெல்லாம் பண்ண முடியாது. நம்மளும் எவ்வளோ பார்க்குறோம், எல்லாருமே எவ்வளோ பார்க்குறாங்க, நூற்றுக்கணக்கான படங்கள் வருது. ஆனால் அது எல்லாமே வந்து சினிமாவாக, கலையாக, உணர்வுகளாக வந்து அதெல்லாம் மாறாது. அது மாறணும் அப்படின்னா அந்த இயக்குனரோட அந்த சினிமா தொழில் சார்ந்த அறிவு வந்து எந்த அளவுக்கு வந்து மேன்மையாக இருக்குது அப்படின்றது தான் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. இன்னமும் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு புறா சண்டை, புறா பந்தயம் அப்படின்னு வந்து கணக்க முடியல. அந்த புறா பந்தயத்துக்குள்ளே இருக்கிற மாந்தர்களோட உணர்வை வந்து ரொம்ப தீவிரமாக பேசுது. அந்த சமூகத்தை வந்து ரொம்ப வந்து அழுத்தமாக வந்து பேசுது. இப்போ புறா பந்தயத்தால் வந்து ஒரு தலைமுறையாக வளர்ந்து வரவங்க வந்து அவன் பையன் வந்து அதாவது அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து போராடுறாங்க. அது வந்து ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு விஷயமா வந்து அவர் வந்து கையாளுறார். இது வந்து அப்படியே தொடரக்கூடாது, என் பையனும் எதுக்கு வந்து இதிலேயே போய் கெட்டு போகணும், அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு உணர்வு போராட்டம், அதுக்கு நடுவில் இருக்கிற வந்து அரசியல் பிரச்சனை, ஜாதி, மதம், இனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட அடுக்குகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க. ரொம்ப வந்து பெரிய ஒரு பார்வை இது ஒரு சின்னதாக வந்து ஒரு சண்டை படம். வைலன்ஸ் எல்லா படத்துலையுமே வந்து வைலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வன்முறைகள் இல்லாத படமே இல்லை இப்போது. ஆனால் அதுக்கு எல்லாமே அர்த்தம் கிடையாது. இப்போது பைரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வெட்டுறான், குத்துறான். ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து காரணம் இருக்குது. காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் வந்து அப்படியே தொடர்பு இருக்குது. இவன் ஏன் வெட்டுறான், இந்த கேரக்டர் வந்து இப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த கேரக்டர் ஏன் இப்படி நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடமே வந்து பேசுது. அந்தளவுக்கு ஆழமாக இருக்குது. இன்னமும் சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து புதுப்பேட்டைன்னு ஒரு படம் வந்தது. சென்னையை பொறுத்தவரை வந்து புதுப்பேட்டை தான் வந்து ஒரு அந்த வாழ்வியலை, அந்த ரவுடிகள் கலாச்சாரத்தை வந்து ரொம்ப தீவிரமாக பேசுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா வந்து ஆடுகளம்னு ஒன்று வந்தது. அது மாதிரி தென் மாவட்டத்துக்கு வந்து பைரியை வந்து நம்மளால் வந்து தவிர்க்கவே முடியாது. இன்னமும் சொல்லணும் அப்படின்னா, புதுப்பேட்டை, ஆடுகளம், வடசென்னை இதெல்லாத்தையும் கடந்த ஒரு படி மேலே தான் வந்து பைரி இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, புதுப்பேட்டையோ ஆடுகளமோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய தயாரிப்பு, பெரிய இயக்குனர், பெரிய நடிகர்கள். அந்த படத்தை அவங்க ரொம்ப சொகுசாக கம்ஃபர்டபுளாக ஆகிட்டு பண்ணுறாங்க. பட் இந்த டீம் வந்து அந்த மாதிரியான ஒரு பதிவை முதல் முயற்சியிலே பண்ணுறாங்க, ரொம்ப ஆழமாக பண்ணுறாங்க. அந்த வாழ்வியலை வந்து இவ்வளோ ராவாக பதிவு பண்ணுறது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, 1000ல் ஒரு படம் வரும், 500ல் ஒரு படம் வரும், அப்படி தான் வரும். இந்த வருஷத்தில் மிகப்பெரிய சம்பவம் வந்து பைரி தான். பைரி நிறையா படம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா படங்கள் வரலாம். ஆனால் 2024 வந்து பைரியை விட்டுட்டு நீங்கள் வந்து சொல்ல முடியாது. நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து பைரியை தவிர்த்துட்டு இந்த வருஷத்தோட படங்களை வந்து நம்மளால் பேச முடியாது. பைரி வந்து அதில் கண்டிப்பாக இடம் பிடிக்கும். கண்டிப்பாக அதே மாதிரி சின்ன படம், பெரிய பசம் அப்படி பேசிகிட்டே இருந்தாங்க. என்னை பொறுத்தவரை வந்து ப்ரெஷ் ஷோ பத்திரிகையாளர்கள் பார்க்குறதுல தான் பார்த்தோன்னே அது சின்ன படமாக பெரிய படமான்னு மாறிடும். பெரிய படங்கள் எல்லாம் சின்ன படங்கள் ஆகிடும், சின்ன படங்கள் எல்லாம் பெரிய படம் ஆகிடும். ப்ரெஷ் ஷோ முடிஞ்சிச்சு அப்படின்னா பைரி வந்து அதுதான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நிகழ்த்தும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு வந்து ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப கௌரவமாக இருக்குது. படக்குழு எல்லாருக்குமே வந்து நன்றிங்க. தொடர்ச்சியாக அந்த மாதிரியான படங்களை வந்து பண்ணணும்னு நான் நன்றி. நன்றி. அடுத்ததாக நாயகன் சையத் நாயகன். எல்லாருக்கும் வணக்கம். ஓகேவா? சையத் மஜீத் என்னோட பேர். இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம், சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் நாளைக்குள்ளேருந்து பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஆடியோ லான்ச்சஸ் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நான் ஆடியன்ஸாக உட்காந்து நான் பார்த்துருக்கேன். அந்த டைமில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மனசு ரொம்ப ஏங்கும், ரொம்ப வலியாக இருக்கும். ட்ரை பண்ணிகிட்டே இருக்கமே, நமக்கு இன்னும் ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல, நம்ம இப்போ இந்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஏக்கமாக இருக்கும்.
ஸோ அந்த ஏக்கம் தீர்ந்த நாள் இன்றைக்கி நான் நம்புகிறேன். ஸோ இந்த நாள் வந்து நான் ஏங்கின அந்த ஒரு நாள், அந்த நாள் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது வந்து என்னோடய ப்ரொடியூசர் டிகே சார் தான். ஸோ நிறைய பேர் என்ன ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் இல்லை, சத்தியமாக நான் ப்ரொடியூசர் இல்லை. ஸோ என்னென்னா ஏன் எல்லோரும் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம், அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டோம். ஸோ வந்து சார் வந்து இது வரைக்கும் ஷூட்டிங் வந்ததே கிடையாது. நான் ரொம்ப வம்பு பண்ணி தான் கூப்பிட்டுருந்தேன் நான். சார் நீங்கள் வந்து அவர் அந்தமான் ஆக்சுவலாக நான் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக அவரை மீட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து முத்து சாருன்னு சொல்லி சாரோட மேனேஜர் ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கு அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் வந்து படம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். கேட்கும்போது முத்து சார் வந்து என்ன சொன்னார், சரிங்க சார்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கே வந்து அதுக்கப்புறம் முத்து சார் வந்து டிகே சார்கிட்ட கேட்டார், சரி என்னென்னு கேட்போம், விஷயம் என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்தமான் தான் சார் ஆக்சுவலாக, இங்கே கிடையாது இவங்க. அப்போது கேட்கும்போது அதுக்கப்புறம் வந்து முத்து சார் வந்து சொல்லி அதுக்கப்புறம் சரி பாப்பான்னு சொல்லும்போது பாலுசாமி சார், அவர் சாரோட அண்ணன் ஆக்சுவலாக. ஸோ அவங்க முத்து சாரும் பாலுசாமி சாரும் இல்லைன்னா இந்த படம் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்காது. அவங்க தான் அந்த ஹோப் கொடுத்தாங்க, இல்லை நீ இந்த நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹோப் கொடுத்தது வந்து முத்து சாரும் பாலு சாரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிகே சார் வந்து நானும் ஜான் பிரதர் வந்து ஜானை கூப்பிட்டு போனேன் நான். ஸோ கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஒரு படம் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணோம். நான் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது எங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் போதும் சார். அது இல்லாமல் இன்னொன்றுன்னா ஒரு 2 ப்ரொடியூசரை வச்சு பண்ணுறதா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இன்னொரு வந்து ஹரி சார் ஆக்சுவலாக, அவர் வந்து நான் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன். அவர் வந்து எனக்கு பெரிய மாரல் சப்போர்ட். அவரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். அப்போ வந்து அவரோட சுச்சுவேஷன்ஸ் வந்து அவர் பிஸ்னஸ் லாக் ஆகிட்டதுனால அவரால் திரும்ப உள்ளே பண்ண முடியல. சார் வந்து ஃபஸ்ட்டு அவர் இன்சியல் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மிடில் வந்து இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகலை. டேக் ஆஃப் ஆகும்போது ரொம்ப எங்களுக்குலாம் பயங்கர வருத்தமாக இருந்தது. அப்போ வந்து சார் சொன்னாங்க, சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதுக்கப்புறம் வரைக்கும் எங்களுக்கு முழு மூச்சாக நிற்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல மனிதர். நான் வந்து கடவுள் சில பேரை வந்து நேராக அனுப்புவாங்கன்னு கேட்டிருக்கேன். ஸோ எங்களுக்கு இறைவன் அனுப்பிச்ச ஒரு மனித கடவுள் தான் ஆக்சுவலாக. நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் அது வந்து ஒரு நெஞ்ச நக்கிற மாதிரி கூட இருக்கலாம் அவங்க எல்லாத்துக்குமே. அது உண்மை அதுதான். ஏன்னா இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்களே நான் ப்ரொடியூசர் நான் இல்லை. அதுக்கு ஏன் எப்படி நடந்ததுங்கிறதுக்கு வந்து தெரியணும் இல்லையா? ஸோ அதுதான் முதல் காரணம். என்னென்னா அவர் வந்து பணம் கொடுத்துருவார். சரி எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அவளை சொல்லும்போது முத்து சார்ட்ட வந்து எனக்கு அடுத்த அக்கௌண்ட்லேருந்து இந்த பேமெண்ட் வந்துடும். ஸோ அந்த பேமெண்ட் எல்லாமே வந்து இது வரைக்கும் என்ன பண்ண, எங்கே போச்சு, அது கணக்கு கொடு அப்படின்லாம் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அவர் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை தான் பைரி. ஸோ எங்களை நம்பினார். அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக வளர்க்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஸோ ₹1 கூட வீணாக கூட நினச்சோம். நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரேமுக்கு வெளியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃப்ரேமுக்கு உள்ளே வந்து இந்த படம் வந்து பெருசாக இருக்கணும். நம்ம வெளியில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம வந்து ரோட்டில் படுத்துக்கலாம், தரையில் எங்கே வேணால் நிற்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அது வந்து ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் ஃப்ரேமுக்குள்ளே நம்ம இந்த படம் நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ என்னவோ வேணுமோ அதுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து செலவு பண்ணலாம், எஃபர்ட் போடலான்னு சொல்லி எங்களோட நாங்கள் பேசிக் நீட் எல்லாத்தையுமே நாங்களாம் ஒரு ரூமில் தான் தங்கியிருந்தோம். ரொம்ப ரூமில் ஒரு சின்ன 10 ரூமில் தான் நாங்கள் ஊரில் தங்கியிருந்தோம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இந்த படமே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நிறைய இடங்களில் அந்த படம் வந்து பிரேக் ஆகிடும்னு சொல்லி நிறைய பேச்சு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் பெருசாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கும் ஜானுக்கு மட்டும்தான் இருந்தது. ஸோ எங்கள் கூட தோள் கொடுத்தது வந்து நிறைய நண்பர்கள். நான் ஓனாக சொல்ல வரேன், அடுத்தடுத்து பேசுகிறேன். ஸோ முதல்ல வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி கடன். நான் ஜெயிக்கிறனோ இல்லையோ, இந்த படம் ஜெயிக்கிறதோ இல்லையோ, கண்டிப்பாக என்னோடய தயாரிப்பாளர் ஜெயிக்கணும். ஏன்னா அவர் ஜெயித்தா கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய எங்களை மாதிரியான ஒரு நல்ல எஃபர்ட் போடக்கூடிய நல்ல டீமை வந்து அவர் கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ அந்த நம்பிக்கையில் என்னோடய வெற்றியை விட என்னோடய தயாரிப்பாளர் வெற்றி, என்னோடய ப்ரொடியூசர் டிகே சாரோட வெற்றியை வந்து நான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் வந்து கொண்டாடுவேன். அந்த நாள் தான் எனக்கு வந்து தீபாவளி பொங்கலாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய பதட்டங்கள் பயங்கள் எல்லாமே உண்டு. ஏன்னா அவர் தினேஷ் சொன்ன மாதிரி தான் எதுனாலும் இது வரைக்கும் ஒரு சின்ன சலனமோ சின்ன வருத்தமோ சின்ன நிறைய தவறுகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையும் கடந்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தை பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துக்கலாங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ வீரியம் உண்டுங்கிறது எனக்கு டிகே சார் மூலியமாக தான் அது வந்து நான் இன்னும் பெருசாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அவ்வளோ நம்பிக்கைக்குரிய இந்த படங்களை எங்களை மொத்தமாக ஒரு தகப்பனாக எங்களை மொத்தமாக கேரி பண்ணிக்கக்கூடிய ஒரு முதல் உருவம் வந்து டிகே சார். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. அடுத்து வந்து சக்தி அண்ணன். ஸோ ஜான் பிரதர் சொன்ன மாதிரி தான் சக்தி அண்ணன் இல்லைன்னா இந்த படம் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வந்து கிடச்சிருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் நிறைய இடங்களுக்கு இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணோம், அவ்வளோ ஓடணும்.
ஆனால் எல்லா இடங்கள்லையுமே வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற சூழல் வந்து என்னென்னா, தினேஷ் அவன் தான் வந்து சக்தியை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். சக்தி நான் படம் பார்த்தாரு. நிறைய ஷோஸ் நாங்கள் வந்து ஜான்பது சொன்ன மாதிரி நிறைய ஷோஸ் போட்டிருந்தோம். 2-3 ஷோஸ் நாங்கள் போட்டிருந்தோம். அப்போ வந்து எல்லாம் எனக்கு டவுட் ஆகிடுச்சு. என்னென்னா யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை, எதுவுமே பேசவே இல்லை, நல்லா நடிச்சிருக்குன்னு சொல்லலை, நல்லா இருக்குன்னு சொல்லலை, ஒரு கை கொடுக்கல. எல்லாருமே ரொம்ப ஒரு மயான அமைதியாக சைலண்டாக அவங்க போயிட்டாங்க. ரொம்ப பயமாயிடுச்சு. என்னடா நம்ம வந்து உண்மையாக சரியாக பண்ணியிருக்கோமா இல்லை எது நம்ம தப்பு பண்ணிட்டோமா, யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, உண்மையாக படம் யாருக்கும் பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீலாக இருந்தது. ஸோ அப்போது சக்தி அண்ணன் வந்து படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு வெளியில் வந்து என்னை முதல்ல கட்டி தழுவி நீ பின்னிட்டேன்னு சொன்ன முதல் ஆள் சக்தி அண்ணன். அன்னைக்கு நான் நம்பினேன், பெருசாக நம்பினேன். நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். சக்தி அண்ணன் என்னை முதல்ல கட்டி பிடிச்சி தழுவினது சக்தி அண்ணன் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அன்னையிலேருந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ நண்பர்கள் சொல்லுவாங்க, அதாவது நண்பர்கள் நல்லா பண்ணியிருக்க வைக்கிறதுங்கிறது நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க. ஆனால் வெளியில் புதுசாக படம் பார்க்குறவங்க சொல்லணும்ல, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புதுசாக அவங்க சொல்லணும்ல. ஸோ முதல்ல பார்த்து சொன்னது வந்து சக்தி அண்ணன் தான். அதை சொன்னது மட்டும் இல்லாமல் என்னென்னா எங்கேருந்தோ எதோ இருந்தோ காதலை கேட்கும், எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து காதலை விடும். நிறைய நண்பர்கள் சினிமாவில் இருக்கிறதுனால சக்தி அண்ணனை மீட் பண்ணேன். சக்தி அண்ணன் வந்து உன் படத்தை பற்றி அப்படி சொன்னார் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா சக்தி அண்ணனுக்கு வந்து அவர் என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் தெரியாது. சொல்ல வர்றவங்க அவங்க வந்து என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுலாம் எந்த ஃபீலுமே இருக்காது, தெரியாது அவருக்கு. யாராக இருந்தாலும் அவ்வளோ பாசிட்டிவாக சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த படத்தோட ஒரு ஆத்மாவை பெருசாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை எல்லா பக்கத்துலேயும் ஒழிச்சது வந்து சக்தி அண்ணன் மூலியமாக தான். ஆனால் நீங்கள் உள்ளே வந்தது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பினா, பயங்கர பெரிய 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 சந்தோஷம் எனக்கு. கண்டிப்பாக அந்த படம் ஒரு நல்ல ஒரு பெரிய வெற்றி பெறுறதுக்கு சக்தி அண்ணன் முழு முதற் காரணமாக அவங்க இருப்பாங்க. அடுத்து என்னோட இயக்குனர் ஜான் பிரதர். சத்தியமாக சொல்கிறேன், இண்டஸ்ட்ரியில் நான் ரொம்ப வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் மூலியமாக தான் பழக்கமானோம். எங்களை விஜய் சார் வீடு இருக்குது இல்லைங்களா, அந்த காரணங்களை நாங்கள் சந்திச்சுக்கிட்டோம். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சேர்ந்து தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ அன்றைக்கி நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஸ்டார்ட் பண்ணி அங்கே வேறு ஒரு கதை நாங்கள் ரெடி பண்ணோம். ஸோ அந்த கதை வந்து எங்களால் டேக் ஆஃப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பைரிக்குள்ளே நாங்கள் பைரி தான் எனக்கான கதைன்னு சொல்லி தீர்மானம் பண்ணோம். அந்த கதைக்குள்ளே அது அவ்வளோ பெரிய உழைப்பை கொடுத்தது வந்து ஜான் பிரதர் தான். ஸோ அவர் இது வரைக்கும் சொல்கிறேன், எல்லாருமே கோவப்படுறாங்க, எல்லாருமே சண்டை போடுறாங்க, எல்லோரும் கூடயும் சண்டை பிரச்சனை இருக்கும். ஏன்னா நான் எப்படி பார்த்தேன், நான் ஜான் பிரதர் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எத்தனையோ இயக்குநர்கள் எத்தனையோ நண்பர்கள் வந்து இருக்காங்க. ஆனால் ஒரு இன்டென்ஸாக ஒரு விஷயத்துக்காக போராடி இதை நான் கொண்டு போய் சேர்க்கணும், இது வந்து எனக்கு வேணும்னு சொல்லி லைஃப்பில் அவ்வளோ பொருளாதார ரீதியாக வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அவருக்கு வந்து நிறைய ஏகப்பட்ட ஒரு அருண் சொன்னார் இல்லையா, சைக்கிள்லேயே போவார் சைக்கிள்லேயே வருவார்னு சொல்லுவாங்க இல்லையா. நாங்கள் வந்து பெரிய சம்பளம்லாம் கொடுக்கல. நான் டெய்லி ஆக்சுவலாக அவ்வளோ ரொம்ப கஷ்டத்துக்கான சுச்சுவேஷனில் தான் நாங்கள் வந்து அவரை நான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கூட இந்த படத்துக்காக இவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் கூட பெரிய உழைப்பு. ஒரு ஷூட் டைம்லலாம் கிட்டத்தட்ட அவர் தூங்கி நான் பார்த்ததே கிடையாது. டே நைட் ஷூட் போகும், அவர் நடிக்கவும் செய்வார், ஷூட் எல்லாமே ப்ரிப்பேர் ஆவார். அவர் தூங்கி ஒரு முழுசாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கி நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் நம்புறீங்களான்னு தெரில, உண்மையாக அதுதான் உண்மை. அவ்வளோ பெரிய உழைப்பாளி, அவ்வளோ பெரிய சின்சியரான ஆட்கள். சண்டைகள் இருக்கும், அது எதுவுமே பர்சனலாக இருக்காது. அந்த எந்த சண்டையுமே ஒரு படம் சார்ந்து இந்த படம் எனக்கு வேணும், பெருசாக வேணும், இந்த படத்தை நான் கொண்டு போய் சேர்க்கணும், என் படம் சூப்பராக வரணுங்கிற இன்டென்ஸ் இருக்குமே தவிர அதில் எதுலேயும் வெஞ்சன்ஸ் இருக்காது. யார்கிட்டையும் எல்லார்ட்டையும் மனசு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த ஃபீல் பண்ணிட்டாங்க, ஜான் இப்படி தான் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடம் வந்து அடுத்த நாளே ஒரு பெரிய விஷயத்த, ஒரு சந்தோஷத்தை உடனே பகிரக்கூடிய ஒரு எனக்கு குணமும், ஒரு கோவம் வந்தால் உடனே அந்த மாதிரியான குணம் தான் நான் அப்படி தான் பார்க்குறேன். அவங்கள ஜான் பிரதர் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அவரோட வெற்றி இந்த ரொம்ப முக்கியமான வெற்றியை நான் பார்க்குறேன். ஏன்னா இவர் ஜெயிச்சே ஆகணும். ஸோ அந்த வெற்றி வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து அடுத்து இன்னும் நிறைய நல்ல படங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவரோட வெற்றியை வந்து நான் ரொம்ப பெரிய வெற்றியாக நான் வந்து எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் பேச ஜெயிப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அடுத்து கவித்திரன், இப்போ பொன் மனோபன் ஆக்சுவலாக இல்லை, இப்போ கவிஞராக மாறிட்டார். சொன்ன மாதிரி தான் என்னென்னா, அவர் வந்து ஒரு 10 பேத்துக்கு சமம். ஒரு ஆள் பார்க்க வந்து அப்படி இருப்பார், லீனாக இருப்பார்.
ஆனால் வந்து ஒரு மலைக்கு சமம் அவர் அவ்வளோ பெரிய எஃபர்ட் போடக்கூடிய அவ்வளோ சின்சியரான ஒரு ஆள். நான் கூட்டு வந்ததுக்கப்புறம் வாங்க பார்த்து நீங்கள் தான் பண்ணுறீங்க ஈபின்னு சொன்னேன். ஈபிக்கான வார்த்தை கூட ஆக்சுவலாக ஒரு பாடலாசிரியர் இல்லையா, அவரோட அந்த ஒரு நேர்மையான ஒரு அந்த புத்தி அந்த போக்குக்காக தான் அவரோட எண்ணங்கள் நேர்மையாக இருந்தது, செயல் நேர்மையாக இருந்தது, உண்மைத்தன்மை இருந்தது. ஸோ அந்த உண்மைத்தன்மை தான் எனக்கு தேவைப்பட்டது. அந்த இதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை என்னை மொத்த பொறுப்பையும் நான் அவர்கிட்ட கொடுத்தேன். ஸோ நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேர் திட்டுவாங்க, அவர் தான் திட்டுவாங்க. அந்த திட்டு எல்லாமே எனக்கு விழ வேண்டியது. ஏன்னா நம்ம சொல்லி தான் அதை பண்ணுவார். அதை தாங்கி பிடிச்சி எனக்கு முன்னாடி என்னோட எல்லா கெட்ட பேரையும் அவர் தாங்கி பிடிச்சிக்கிட்டு எனக்கு நல்லது மட்டுமே கொடுத்த ஒரு பெரிய மனுஷன் எனக்கு பொன் மனோகரன். ஸோ அவர் அவரோட உழைப்பு இருக்குல்ல, ஓடிக்கிட்டே இருப்பார். எந்த பக்கம் எங்கே நிற்கிறாருன்னே தெரியாது. அவர் ஒரு ஆள் தான் ஓடிக்கிட்டே இருப்பார், அவ்வளோ ஓடிக்கிட்டு இருப்பார். ஸோ நாகர்கோவிலில் மொத்த ஏரியாலையுமே எங்கெங்கே என்னென்ன வேணுனாலும் சொல்லி ஒரு ஈப்பினா ஜென்ரலாக நின்று உட்காந்து மேற்பார் அப்படி கிடையாது. ஒரு கடைக்கூட ஒரு எக்ஸிக்யூட்டிவாக நின்று அந்த இடத்த தேடி என்ன வேணுமோ அதை தேடி கொண்டு சேர்த்து இந்த படத்துக்கு ஒரு 4-5 கால்னா அதில் முக்கியமான கால் என்னோட நண்பர் அண்ணன் கவித்திரன் அவர்கள். சரி, பொன் மனோகரன் இப்போ சரி, அவர் அப்படி தான் ரெஜிஸ்டர் பண்ண நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி படுது. ஸோ அதுக்கு வசந்த், ஸோ அவன் சான்ஸே இல்லை. இதுக்கு நடுவில் இந்த பைரி படம் ஏன் அவனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டான். அவன் பர்சனல் லைஃப்லேயும் சரி, ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். நிறைய விஷயங்கள் இழந்துட்டான். ஸோ அவனுக்கு இந்த பைரி ஒரு பெரிய வெற்றி, பொருளாதார வெற்றியை, ஒரு அங்கீகாரத்தை அவனுக்கு கொடுக்கணும். நிறைய நல்ல படங்கள் பண்ணக்கூடிய அவ்வளோ டேலண்டான ஒருத்தன். ஸோ அவன் அவ்வளோ சின்சியரான, எங்கே தொங்கிட்டு இருப்பானே தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஃப்ரேமிங் அவ்வளோ சூப்பராக காட்டியிருக்கான். படம் ஃபுல்லாக அவ்வளோ உழைப்பு இருக்குது அவனோடது. எங்கே நிற்பான், என்ன பண்ணுவான், எது மேலே நிற்பான் அப்படிங்கலாம் தெரியும். ஒரு ஷாட் வரும் ஆக்சுவலாக அது படத்தில். நான் பைக்கில் அவ்வளோ ஸ்பீடாக நான் எண்டில் வருவேன் இல்லையா, அந்த ஷாட் ரொம்ப லைவாக எடுத்த ஷாட் அது. அதுக்கு அவ்வளோ ஸ்பீடாக நான் வருவேன், அதை விட ஸ்பீடாக இவன் வரணும், அவன் வரணும். ஸோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுனால வரேன்னு பேசிகிட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லைல்ல. ஸோ அதனால அவன் அப்படி ஓடி வந்துட்டுருப்பான். அவ்வளோ எஃபர்ட் இருக்கும் அவனோட எஃபர்ட்டு. ஸோ அவன் இந்த படம் மூலிமா அவனுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், அவனுக்கு நிறைய நல்ல படங்கள் கிடைக்கணும். நிறைய டேலண்ட் உள்ள ஒருத்தன். சத்தியமாக அவன் ரொம்ப பெருசாக ஜெயிப்பான் நான் நம்புகிறேன். நன்றிடா. சதீஷ் சான்ஸே இல்லை. இங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே உண்மையாக சொல்கிறேன், நல்ல உள்ளங்களால் நிறைந்த ஒரு மேடையாக தான் இது இருக்குது. நான் அப்படி தான் பார்க்குறேன். எல்லாருமே அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பாக இருக்கக்கூடிய, பாசிட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடிய அவ்வளோ ஆட்கள். ஸோ அவங்களா மேடைகளில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பாக எனக்கு தோணுது. சதீஷ் அவன் எடிட்டர் மட்டும் இல்லை, இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்சோ. அவன் இந்த படத்தோட அசிஸ்டன்ட் கூட. ஸ்பாட்டில் அவ்வளோ விஷயங்கள் அவனும் ஓடி ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது. எங்களுக்கு ஃபுட்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு 2 படத்துக்கான ஃபுட்டேஜ் நினைக்கிறேன், 4 படத்துக்கான ஃபுட்டேஜாக. நான் கொஞ்சம் கம்மியாக சொன்னேன், நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸோ அவ்வளோ எஃபர்ட் இருக்குது அவனோட. அவ்வளோ எடிட் மட்டுமே இன்றைக்கு வரைக்குமே அந்த படத்துக்கு டே நைட்டாக அவன் சொன்ன மாதிரி தான். உண்மையாக ஒய்ஃபெல்லாம் கொஞ்சம் விட்டுருந்தா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பைரிக்குள்ளே அவ்வளோ எந்த நேரத்தில் எங்கே என்ன கேட்டாலும் இவனுக்கு இப்போ சிச்சுவேஷன் சரியில்லை, ரொம்ப சரியில்லை. சிஸ்டர் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த சிச்சுவேஷன்லேயும் இது படம் ரிலீஸ் இருக்குடா, வேணும்டா வாடா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சீரியஸான சுச்சுவேஷனில் எங்கள் கூட டே நைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சோல் சதீஷ். ஸோ அவனும் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு மோர் தென் 10-15 இயர்ஸாக ட்ரை பண்ணிருக்கக்கூடிய ஒரு எடிட்டர். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னேஷன்ஸ் இந்த படம் மூலியமாக வரணும். மொத்த டீமாகவே இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிற ஒரு அப்ரிசியேஷன் எல்லார் மத்தியிலையும் வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ சதீஷ். உன்னோட உழைப்பு இந்த பைரியில் ரொம்ப பெருசு. சேகர், ஸோ சேகர் விஎஃப்எக்ஸ் நிறைய சின்ன சின்ன சண்டைகள்லாம் எனக்கும் சேகருக்கு இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடி இருந்தே நண்பர்கள், நாங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிமில் இருந்து ரொம்ப முன்னாடி இருந்தே நண்பர்கள். ஸோ சேகர் இந்த படத்தில் சிஜியில் உண்மையாக சொல்லணும்னா இந்த ஒரு நாங்கள் பண்ணியிருக்கிறது உண்மையாக சின்ன படம்லாம் கிடையாது. நான் அடித்து சொல்கிறேன், நாங்கள் எல்லாம் புதுசு தான், நாங்கள் எல்லா டீமும் எல்லாருமே புதுசு தான். ஆனால் அவ்வளோ பேரும் பெரிய
பெரிய ஹீரோஸ்க்கு பண்ணக்கூடிய அவ்வளோ விஷயங்களும் எனக்கு பண்ணியிருக்காங்க. அந்த அவ்வளோ விஷயங்களும் நாங்கள் அறிமுகம் தான் இருக்கோம், அவ்வளோதான். நாங்கள் வந்து சின்னது பெருசுங்கிறதில்ல, எங்களுக்கு இது அறிமுகம். ஆனால் இந்த படம் வந்து உண்மையாக ரொம்ப பெரிய படம். நீங்கள் ஃப்ரேம் பார்க்கும்போது தெரியும், எல்லாமே ரொம்ப பெரிய படம். ஸோ இந்த படத்தில் அவரோட உழைப்பு வந்து சிஜிக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பெரிய சப்போர்ட், மாரல் சப்போர்ட் எங்களுக்கு வந்து சேகர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். ஸோ அடுத்து வந்து கேட்டின் ஸ்டுடியோஸ் வந்து ஸ்ரீராம் அவர் எங்களுக்கு நாங்கள் தான் சொல்லலாம், ஒரு படத்துக்கான உழைப்பு தவிர 4 படத்துக்கான உழைப்பு தான் நாங்கள் திரும்ப பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த எதுலேயுமே முகம் சொல்லிக்காமல் எங்களுக்கு எப்போ என்ன அவுட்டு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் வந்து ஸ்ரீராம். ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக டெக்னீஷியனாக எங்களுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ராஜா பிரதர் எங்கே இருக்கீங்க? அவர் மேடல் இல்லை நினைக்கிறேன். ராஜா பிரதர். ஸோ சவுண்ட் எஃபெக்ட் ராஜா பிரதர். ஸோ தேங்க்யூ பிரதர். உங்களுக்கு பெரிய ஏன்னா டீமாக பெரிய சப்போர்ட் உங்களோடது, ரொம்ப ரொம்ப நன்றி. சவுண்ட் எஃபெக்ட் சதீஷ் பிரதர், ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலாக. ஸோ இவங்கெல்லாம் டெக்னீஷியனாக பெரிய சப்போர்ட் எனக்கு. சாரி, ரொம்ப சாரி, நம்ம சுத்தமாக மறந்துட்டேன். எங்களுக்கு ரொம்ப சாரி. அவரோட ஒர்க் ரொம்ப பெருசு, சவுண்ட் டிசைன் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. சாரி மறந்துட்டேன். சாரி எல்லாரும், நான் எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப ஏக்கமான ஸ்டேஜ் இது. நான் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ராஜா சரி, அவர் கூச்ச போகிறாரு. ஸோ அடுத்து எஸ்எஃப்எக்ஸ் சதீஷ் அவங்க. ஸோ அவங்களும் வந்து சவுண்ட் எஃபெக்டாக நாங்கள் எல்லாமே ரிப்பீட் ஒர்க் தான் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். அதுலேயுமே முகம் சொல்லிக்காமல் எங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணி கொடுத்தது வந்து எஸ்எஃப்எக்ஸ் சதீஷ் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து வந்து எங்களோட ஃபைட் மாஸ்டர் விக்கி மாஸ்டர். ஸோ எங்கள் லைவான ஃபைட்டு தான், நிறைய அடிகள் பட்டிருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு. எல்லாத்துக்குமே வந்து பெரிய சப்போர்ட்டாக பண்ணது வந்து விக்கி மாஸ்டர். ஸோ தேங்க்யூ விக்கி மாஸ்டர். அதுக்கு என்னோட நண்பர் ஸ்ரீகிரிஸ். ஸோ அவர் வந்து இந்த பாட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வில்லு பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமாக ஒரு மூவெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நாங்கள் ரொம்ப கால நண்பர்கள் தான், ரொம்ப ஆரம்பத்துலேருந்து நண்பர்கள் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ, நீங்கள் உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இந்த படத்துக்கு. ஸோ அடுத்து வந்து ஆர்ட் டைரக்டர் அனீஸ். ஆக்சுவலாக அவன் வரல, இன்னைக்கு வரல, அவன் வரல. அவன் வந்து என்ன கேட்டாலும் அந்த கையெல்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன கேட்டாலும் வந்து அடுத்த நிமிஷத்தில் வந்து அவன் ரெடி பண்ணி கொடுத்துருவான். எங்கே போவான் என்ன பண்ணுவான்னு தெரியாது, அடுத்த நிமிஷத்தில் சரசரன்னு பண்ணி கொடுத்து அதை செட் பண்ணி கொடுத்துருவான். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக சில பிளான் இருக்கும், அந்த பிளான் கொலாப்ஸ் ஆகும் இல்லையா, அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பிளான்ஸ் இருக்கும், அந்த பிளான் திடீர்னு கொலாப்ஸ் ஆகும், வேறு ஒரு பிளான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒன்று தேவைப்படும், அது சொன்னோன்னா அடுத்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவான் அனீஸ். தேங்க்யூ அனீஸ், இன்னைக்கு நீ வரல, வி மிஸ் யூ ஆல். அடுத்து வந்து சொல்லிட்டேன் ராஜா, சொல்கிறேன் அந்த ஒரு அடுத்தடுத்து. ஸோ அடுத்து நான் நடித்த நடிகர் டெக்னீஷியன் அவங்க எல்லாருமே, இன்னும் சில நடிகர்கள் இருக்காங்க. நான் அவங்கள வந்து ஆக்சுவலாக மேடையில் இல்லை, நான் அவங்கள மேடையில் கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இங்கே வந்து சினிமாவில் வந்து ஒரு படம் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த படம் இது முடியாது, நடக்காது அப்படிங்கிற நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் தான் நிறைய உண்டு. ஆனால் இந்த படம் நடக்கும், சையதனும் ஜானனும் ஏதாவது பண்ணிவிடுவாங்க, கண்டிப்பாக இந்த படத்தை விட மாட்டாங்கன்னு நம்பினது என் கூட நண்பர்கள் நடித்த அந்த டீம். உங்கள் எல்லோரும் நான் மேடையில் ஏற்றி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறேன். வாங்க, விஷ்ணு, ஆண்டோ, சுரேஷ், நட்ராஜ், லாரன்ஸ், நீங்கள் தயவுசெய்து இவங்கெல்லாம் பார்க்கணும். எங்கள் கூட அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு நண்பர்கள். காளிதாஸ், சார்லஸ், இன்னும் யார் இருக்கா, சத்யா, மகேஷ், மணி பிரதர், மகேஷ், மணி பிரதர். ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பக்கபலமாக பெரிய நம்பிக்கையோட எங்கள் கூட காத்து இருந்தாங்க. ஸோ இந்த காத்திருப்புக்கு இவங்க எல்லாத்துக்குமே நிறைய நல்லது நடக்கணும். தேங்க்யூ. ஸோ அடுத்து வந்து ரமேஷ் அண்ணன் இல்லைன்னா நாகர்கள் அந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ பெரிய சப்போர்ட், தேங்க்யூ ரமேஷ் அண்ணன் உங்களுக்கு. வினு அண்ணன், ஸோ வில்லனா வந்து ரொம்ப பெரிய வந்து சப்போர்ட் நமக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்து சரண்யா வந்து இந்த படத்துக்கு வந்து பெருசாக நாங்கள் வந்து எங்கே கூப்பிட்டாலும் ஓடி வரக்கூடிய ஒரு ஆள் சரண்யா. ஸோ தேங்க்யூ சரண்யா, பெரிய சப்போர்ட் எனக்கு. அம்மா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பிரேக் கிடைக்கணும். அவங்க ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய பிரேக் கிடைக்கணும். தேங்க்யூ. அடுத்து என்னோடய ஹீரோயின்
மேகனா. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனால் கூட முகம் சொல்லிக்காமல் எந்த சூழ்நிலை எல்லா கட்டத்துலையுமே எங்கள் கூட நின்று கோஆப்ரேட் பண்ணி அவ்வளோ நல்ல பொண்ணு அந்த பொண்ணு அவங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும். ஸோ எல்லோரையும் அதிகமாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன்னா, எல்லாருமே சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ. யாராவது விட்டுருந்தேன்னா நான் முக்கியமாக தினேஷ் விட்டுட்டேன், சாரிடா. எல்லா டைம்லேயும் சாரி கேட்குறது எனக்கு, ஏன்னா அவன் ஃப்ரெண்டு எனக்கு. ஏன்னா நான் முன்னாடி மென்ஷன் பண்ணிட்டேன், அவள் இல்லைன்னா சொல்லிட்டேன் நான். அது ஏன்னா தினேஷ் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லா பிரச்சனைகள்லையும் என்னை தாங்கி பிடிக்கிறது, எங்களை தாங்கி பிடிச்சது வந்து தினேஷ் தான். ஸோ இவர் கவிதரன் எந்த அளவுக்கு ஷூட்டிங்கில் எனக்கு வந்து தாங்கி பிடிச்சாரோ அந்த அளவுக்கு வந்து படம் முடித்து அந்த படத்தை எங்களுக்கு பிஸ்னஸாக கொண்டு போய் சேர்க்குறதுல எங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ முரண் இருந்தது, அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. எங்களுக்கு பெரிய கான்டாக்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லா விஷயத்தையும் க்ரியேட் பண்ணி கொடுத்தது என்னோட நண்பன் தினேஷ் தான். ஸோ தேங்க்யூடா, ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லைடா நான் தேங்க்யூ. அப்பா இவருக்கும் கண்டிப்பாக ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த படம் ஒரு பெரிய ஒரு பிரேக் அமையணும், நல்ல ஒரு நடிப்பு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. அது போக நிறைய புறாவுக்கு வளர்த்த நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாம் நிறைய பேர் வரலை இந்த படத்தில். அந்த ஊர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சில பேரை விட்டுருப்பேன், யாரும் மனசு வருத்தப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக தயாரிப்பாளர் திரு துரை. பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் என்னை பற்றி சொல்லணும்னா எல்லாம் செய்யறது சொல்லி முடிச்சிட்டாரு. டீமை பற்றி சொல்லணும்னா டைரக்டர் சொல்லி முடிச்சிட்டாரு. நான் இப்போ என்ன பேச? நான் ஒன்று பேசலாம். சினிமாவே பார்க்காத ஒருத்தரை ப்ரொடியூசர் ஆக்கிட்டாரு செய்யாது, அதுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அது எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போது நாங்கள் இப்போ உங்களை நம்பி தான் இருக்கோம். ப்ரெஸ், அதுக்கப்புறம் மீடியா, அதுக்கப்புறம் ஆடியன்ஸ், பெருசாக சக்தி என்ன, நீங்கள் எல்லாம் எங்களை கொண்டு போய் இந்த பைரிங்கிற ஒரு டீமை கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்ப்பீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். வெற்றி பெறும், பெரிய வெற்றி பெறும் என்று வாழ்த்து கூறியதோடு வெறும் வார்த்தையில் மட்டுமில்லாமல் தன் இவ்வளோ தொடர்ந்து பல சிலர்ஜிப்பிளி பண்ணி பொதுவாக வந்து ஒரு வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க. ஒரு ஏரியாலையும் வீடு வாங்கும் அளவிற்கு உயர்ந்துள்ள திரு சக்தி அவர்கள் தான் தயாரிக்கும் முதல் படத்தை திரு யாத்திசை இயக்குனர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த வழியில் பைரி வெற்றிக்கு பிறகு பைரி இயக்குனருக்கும் வாய்ப்பு கொடுப்பார் என்று நம்புகிறோம். திரு சக்தி அவர்கள் முதல் அறிவிப்பு. வணக்கம். ஸ்டேஜில் எல்லோரும் நிறைய பேர் பேசினாங்க. பேசும்போது பைரி படத்துக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து ஒரு முக்கிய அடையாளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலேயே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு பைரி ஒரு அடையாளமாக மாறணுங்கிறது தான் என்னோட எண்ணம். நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை, என்னை நம்புங்க. நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை. இந்த வருஷத்தோட கடைசியில் இந்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் நீங்கள் உங்களோட பேனாவை எடுத்து இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள் அப்படின்னு எழுதுவீங்க. எழுதும்போது பைரியோட பேர் நிச்சயமாக அதில் இருக்கும். இது வந்து என்னோட நம்பிக்கையில் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா ஒரு படம், அந்த படத்தை ஆத்மார்த்தமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய கலைஞர்கள், டெக்னீஷியன், டீமு, கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு 40லேருந்து 50 பேர் இருப்பாங்க. அந்த 40லேருந்து 50 பேரோட ஒரே ஒரு ரியாக்ஷன் கூட தவறு இருக்காது. இது வந்து பெரிய பெரிய படங்களில் பார்த்தா கூட இந்த பக்கம் வந்து நரம்பு படைக்க ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பார், பக்கத்தில் ஒரு அம்மா நின்று சிரிச்சிக்கிட்டு இருக்கும். அப்படி கிடையாது. இது அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஒரு படம், மிகச்சிறந்த படமாக ஆகச்சிறந்த படமாக நம்ம அறிமுக இயக்குனர் ஜான் கிளேடி எடுத்திருக்கார். எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள் வந்து 15 வருஷமாக கஷ்டப்பட்டோம். இதில் உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனும் இது எல்லாரும் சொல்கிறது தான். 15 வருஷம் கஷ்டப்படுறாங்கங்கிறதுனால அவங்கள யாரும் கொண்டாட முடியாது. ஆனால் 15 வருஷம் கஷ்டப்பட்ட ஒருத்தங்க சரியான விஷயத்தை பண்ணால் நம்ம கொண்டாடியே தீரணும். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கொண்டாடும். பைரிங்கிற ஒரு படத்தோட வெற்றியை
உறக்க கத்தி சொல்லணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை. பைரி வெற்றி படம் இல்லை, மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு ஒரு சில படங்கள் தான் வந்து அதில் உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக, அதாவது படமாக மொத்தமாக ஒன்று இருக்கும், தனித்தனியாக பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு தனித்தனியாக தெரியும். நிறையா டைம் ஆகிடுச்சு, நான் நேரம் கருதி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அவெல்லாம் மென்ஷன் பண்ணலை. ஆனால் ஒரு குழு முயற்சி அப்படின்னா இப்படி இருக்கணும். ஒரு 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 குழு முயற்சி, அந்த படத்து மேலே ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டெடிகேஷன், ஆத்மார்த்தமான பிணைப்பு அப்படின்னா வந்து பைரியாக தான் இருக்கும். ப்ரிவியூக்கு அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தை அதிக தரம் நான் பார்த்த படம் வந்து பைரியாக தான் இருக்கும். என்னோட ஒரே ஆசை பைரியோட வெற்றியை சத்தம் போட்டு சொல்லணும், இதே ஸ்டேஜில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் பெரிய ஆசை. அதுக்கு முழு தகுதி உள்ள படம். அந்த இயக்குனர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காரு. அதை தாண்டி அவர் அதில் வந்து ஒரு நடிகராக நடிச்சிருக்காரு. அந்த நடிகர் வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது இவர் தான் இயக்குனர்னு தெரியல. நான் அவரை ஃபாலோ பண்ணேன். யார் அது இந்த மாதிரி இயல்பாக ஒருத்தர் நடிக்கிறாரு? சையது புதுமுக நடிகர், ஒரு பெரிய நடிகர் நடிக்க வேண்டிய, பெரிய நடிகர் மெனக்கண்டு நடிக்க வேண்டிய, உச்ச நட்சத்திரங்கள் மெனக்கண்டு நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். இதில் பண்ணியிருந்த பண்ணையார் கேரக்டராக இருக்கட்டும், அந்த வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், அம்மா கேரக்டராக இருக்கட்டும், சரண்யா ஹீரோயின், இது வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து தனித்தனியாக பளிச்சுன்னு இருக்கும். இந்த வருஷத்தோட சிறந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் யாருன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து பைரியிலேருந்து ஒருத்தங்களை எடுக்க முடியும், பிக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. ஒரு 15 வருஷம் சிரமப்பட்டேன், அப்படின்னு கஷ்டப்பட்டேன், இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்லைங்க. அந்த கஷ்டப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க. நம்ம தினேஷ் பிரதர் வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சார். அந்த படம் பார்த்து நான் சைன் பண்ண நாள்லேருந்து என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த படத்தை ஜான் கிளேடி இப்போ இந்த படம் பண்ணிட்டார். ஒருவேளை ஒரு 2 படம் பண்ணியிருந்தாருன்னா இந்த படத்தோட அட்டென்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் போய் நின்றுருக்கும். இதில் உள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் எல்லாரும் போய் நின்றுருக்கும். இந்த புதுமுக நடிகர்களையும் புதுமுக டெக்னீஷியனையும் மக்களை நம்ப வச்சு எப்படி தேட்டருக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ளே வந்தால் படம் பம்பர் ஹிட். அதுக்கு எங்களோட ஒரே புகலிடம், வேறு எதுவுமே சான்ஸ் கிடையாது, பத்திரிக்கையாளர்கள் மட்டும்தான். நல்லா இல்லாத படத்துக்கு, சுமாரான படத்துக்கு இருவேறு வகையான விமர்சனங்கள் உங்கள்கிட்டேருந்து வந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஒரே ஒரு நல்ல படத்துக்கு கூட தவறான விமர்சனம் வந்ததில்லை. பைரி படத்துக்கு உங்கள்கிட்டேருந்து வரக்கூடிய, உங்கள் பேனாவிலேருந்து வரக்கூடிய மை மட்டும்தான் முழு ஆதாரம். ஒரு தயாரிப்பாளர் ஒட்டுமொத்த டீமை நம்பிட்டு கடல் கடந்து இருந்துட்டு ஒரு பணத்தை அங்கேருந்து இங்கே போடுறார். ஒரு நல்ல மனிதர் நல்ல டீமை நம்பி பணத்தை போடுறாரு. அந்த பணம் ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகி நிற்கிது. அந்த ப்ராடக்ட் வந்து மற்ற தொழில் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு அமௌண்ட்டில் நான் இந்த தொழிலில் படம் போட்டேன், இந்த நான் போட்ட பணத்தில் வந்து ஒரு 70% வந்துருச்சு, 80%. இது வந்து ஒரு சிலை மாதிரி தான். அது சிலை வடிவமைக்கும் போது கண்ணு காது மூக்கு எல்லாத்தோட சேர்ந்து வந்துச்சுன்னா தான் அது சிலை, இல்லாட்டினா சிலை இல்லை. ஒரு சிலையாக வடித்து வச்சுருக்கார் ஜான் கிளேடி. எனக்கு பெருமையான, இப்போ நான் போன வருஷத்தில் வந்து நான் சொல்லும்போதே சொன்னேன், எனக்கு யாத்திசை வந்து எனக்கு பெருமையான படம் அப்படின்னு. பைரி எனக்கு பெருமையான படம், தமிழ் சினிமாவுக்கு பெருமையான படம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், மிகப்பெரிய வெற்றி அந்த படத்துக்கு கொடுங்க. அத்தனை பேருக்கும் நன்றி. நான் தனித்தனியாக யாரையும் மென்ஷன் பண்ண முடியலை. அந்த அன்பின் வானம் அழகை எழுதின லிரிக்கிஸ்டாக இருக்கட்டும், முத்துக்குமார் சாராக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து நான் மென்ஷன் பண்ணணுன்னா தனித்தனியாக அதுக்கான நேர அவகாசம் இல்லை. இந்திய சினிமாவின் மிகப்பெரிய பிஆர்ஓ நிக்கில் அண்ணனுக்கும் நன்றி சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. இறுதியாக படத்தின் இசையினை சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்தி அவர்கள் வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நன்றி.
ஆனால் என்ன தெரியுமா, ஃபஸ்ட் நான் இன்னும் வெளியில் அனௌன்ஸே பண்ணல. சார் ஒரு நிமிஷம் உட்காருக்கு, வீடியோ எடுத்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணுங்க சார், சக்தி ஓப்பன் பண்ணுங்க. கொடுங்க கொடுங்க. ஒரே நிமிஷம் நவீன், வீடியோ எடுத்தாச்சுன்னா சொல்லுமா. சையத் அங்கே பாருங்க பின்னாடி. ஓகே.